என்ன நடந்துச்சுனாக்கா, பாண்டவர்கள் வந்து அவர்களுடைய ராஜ்யத்தை துறந்து அவங்க வந்து உத்தம கதியை அடைகிறாங்க என்பதுதான் வந்து 15வது அத்தியாயம். அப்போ 16வது அத்தியாயத்தில் வந்து 15வது அத்தியாயத்திலே நம்ம பார்க்கலாம், அந்த ராஜ்யத்தை வந்து அவங்க பரிசுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்ட ஸ்லோகத்தில் வந்து பார்த்தோம். அதை பற்றி நம்ம விவரமாகவே பார்த்துட்டோம். அப்போ போன வாரம் 16வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, முதல்ல வந்து பரிஷித் மகாராஜா வந்து ஒரு ஐடியல் கிங், அதாவது வந்து அவர் தான் வந்து ஒரு உதாரகரமான ஒரு அரசர் ராஜாவாக இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அப்புறம் வந்து அங்கே வந்து சௌனகாதியுடைய ரிஷி, அதாவது பரிஷித் மகாராஜா வந்து ஒரு சமயம் அங்கே அந்த பாதையாக போகும் பொழுது அங்கே கரிபுருஷன் வந்து அங்கே இருக்கிறான். பசுமாடு காளமாடு 3 கால் உடஞ்சி பசுமாடு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறத பார்த்து சௌனகாதி ரிஷிகள் கேட்குறாங்க, ஏன் வந்து இல்லை ஏன் வந்து பரிஷித் வந்து அந்த களியை வந்து சாகடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு எனக்கு வந்து 10வது ஸ்லோகத்திலிருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் பரிஷித்துடைய பெருமைகளை வந்து சூத கோஸ்வாமி வந்து சொல்றாரு. அவங்க களியை வந்து தாக்கிறதுக்கு போகாம பரிஷித் மகாராஜாவுடைய பெருமைகளை சொல்றாரு. போராட்டம்லாம் வந்து பாண்டவர்களுடைய கதைகள், கிருஷ்ண கதைகளை பார்த்து பேசுறதை பார்த்து கேட்டு சந்தோஷப்படுறாரு என்பது வந்து 10வது ஸ்லோகத்திலேருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். கடைசி செக்ஷன் 18 போன வாரம் நம்ம பார்த்ததில்ல, 18லேருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் என்னன்னாக்கா, தர்ம தேவதையும் பூமியும் அங்கே பேசிக்கிறாங்க. ஓகே, ஸோ யார் போன வாரம் பேசினா? இப்போ இந்த அத்தியாயத்தில் நான் முதலே சொன்னேன், 4 புது கேரக்டர் நம்ம வந்து பார்ப்போம். பரிஷித்து, பூமி, தர்ம தேவதை, இன்னொன்று கலிபுருஷன். இவங்கதான் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இந்த அத்தியாயத்தில். 19வது சுகதேவ கோஸ்வாமி வருது. எனவே அப்போ போன வாரம் நம்ம வந்து பார்த்ததுல யார் நிறையா கேள்வி கேட்டா? யாருக்கிட்ட யாருக்கா ஞாபகம் இருக்கா? 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுவும் கண்ணுக்குட்டியுமா, பசுவும் தர்மமும் காலையும் பேசுறாங்க. யார் யார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க? ஹோம்ஒர்க் செஞ்சீங்கன்னா தெரிஞ்சவங்க. காளமாடு, அதாவது தர்ம தேவதை வந்து பசுகிட்ட வந்து கேள்வி கேட்பாரு. அப்ப நீங்க ஏன் இவ்வளோ சோகமா இருக்கிறீங்க? அப்ப கலியுகத்துடைய 10 சிம்டம்ஸ் நம்ம போன வாரம் பார்த்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஓகே, நோட்ஸ் கூட நீங்க எடுத்து பார்த்துக்கீங்க. இந்த மாதிரி படிச்சதா கொஞ்சம் ஞாபகம் வரும். முதல் என்னது எல்லாருக்கும் அவசியமானது? சரி, முதல்லன்ட்டு இல்லை, ஏதாச்சும் சொல்லுங்க. 10 சொல்றாரு. 11 வந்து கிருஷ்ணனோட பிரிந்தனால என்பது வந்து அவர் அசியம்ஷன் பண்றாரு. ஆனா 10 கலியோடைய சிம்டம்ஸ். நம்ம முதல்ல வந்து வேண்டியவங்க வந்து வேண்டியவங்க வந்து எப்பொழுதுமே தூரமா இருப்பாங்க. கலியோடைய முதல் சிம்டம் ரிப்போர்ட்ல எழுதுறாரு. வேலை செய்யறதுக்காக ரொம்ப தூரம் வேலை செய்வானுங்க அப்படின்னு சொல்றாரு. 2வது ஆமா, சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ் நெக்லெக்டட் அப்படின்னு ப்ரோவர் சொல்றாரு. இந்த சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரோவருடைய ரிப்போர்ட்லேயே இருக்கும். அதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே. அப்போ நீங்க கேட்கலாம், இவ்வளவுதான் நான் ப்ரோவ சிம்டம்ஸ்ன்னு கேட்கலாம். இப்போ நீங்க நிறைய பாக்குறீங்களே, அதாவது நீங்க இப்போ எந்த பிரச்சனையை எடுத்தாலும் இந்த 10 சிம்டம்ஸ் தான் வரும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வேற என்ன உதாரணம் எடுத்துக்கலாம். லோன் எடுக்கணும்னு வச்சுப்போம், அது எல்லாமே இந்த 10 சிம்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, முதல்ல அவர் சொல்றாரு, நெருங்கி வந்து எப்படி தொலைவா இருப்பாங்க அப்படின்னு வந்து தர்ம தேவதை வந்து அங்க கேட்கிறாரு. 2வது, நீ வந்து தர்மம் எனக்கு 3 கால் உடஞ்சிருச்சு, நீ வந்து கவலைப்படுறியா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இல்லை, நீ உனக்காக கவலைப்படுறியா? அதாவது வந்து வரக்கூடிய நாட்களில்
இங்கே மோசமானவர்கள் வந்து உடனே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறாங்க, அவனுடைய மாமிசத்தை உண்ணுவாங்க, அதனால நீ அங்கே கவலையாக இருக்கியா? 4வது, இங்கே யாரும் பெருசாக யாகங்கள் செய்வதில்லை, அதனால நீ வந்து வருத்தப்படுறியா? இல்லை, அந்த யாகங்கள் செய்யாதனால வரக்கூடிய பஞ்சமும் பட்டினியும் அதனால நீ வந்து வருத்தப்படுறியா என்று 5வது. 6வது, குழந்தைகளும் உமன்ஸ் குழந்தைகளும் பெண்களும் வந்து அன்அட்டெண்டட்னு சொல்றாங்க, அதாவது கைவிடப்படுவார்கள், அதனால நீங்க வந்து கவலையா இருக்கிறியா? 7வது, பிராமணர்களும் வந்து தர்ம பாதையிலிருந்து மீறி எதிராக நடப்பாங்க, அதனால கவலையா இருக்கியா? 8வது வந்து பிராமணர்கள் வந்து தேவையற்ற நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பராமரிப்பின் கீழே இருக்கும் பொழுது அவர்கள் இந்த பிராமணர்களை மதிக்க மாட்டார்கள். 9வது, இங்க ராஜ்யம் பண்ணக்கூடியவர்கள் வருங்காலத்துல வந்து ரொம்ப மோசமான நிலைகள் இருக்கும், அதனால நீ கவலைப்படுறியா? 10வது, யாரும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பின்பற்றுறதில்லை, இதனால நீ வந்து கவலைப்படுறியா என்றது வந்து அந்த 10 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு லோன் கதைகளும் லோன் எடுக்கணுமா கவலையாக இருக்குமாங்க. ஓகே, அப்போ இந்த லோன் ஏன் வருது நம்ம பார்க்கலாம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோடைய டிஸார்டர், பிரஜைகளே அவங்களால சந்தோஷமாக வச்சுக்க முடியாதனால ஒரு எக்கோ சிஸ்டம் உருவாக்குறாங்க. நீங்கள் வேலைக்கு போயணும், லோன் எடுக்கணும், அந்த நீங்கள் கட்டுற அந்த டேக்ஸ்னால இந்த ராஜ்யம் நடக்கணும். இது என்ன ஆக்சுவலி ரீசன் என்னது? அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருடைய டிஸார்டர். ஸோ நீங்கள் எல்லா பிரச்சனைகளும் பார்த்தா இந்த 10 சிம்டம்ஸ் கரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். இதான் நம்ம வந்து போன வாரம் தர்ம தேவதை பூமி கிட்ட கேட்ட கேள்வின்றது வந்து இதை பார்த்தோம். இப்போ இந்த வாரம் வந்து பூமி வந்து இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல போகிறாங்க. அதுதான் நம்ம வந்து 25வது ஸ்லோகத்திலேருந்து 36வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, 25வது ஸ்லோகம். தரணி உவாச்ச பவான் ஹி வேத தத்சர்வம் யன்மாம் தர்மானு ப்ருச்சசி சதுர்பிர்வர்த்தசி ஏனா பாதை லோக சுகாவஹை. ஒரு பசுவின் உருவில் உள்ள பூமி தேவதை ஒரு எருதியின் உருவில் உள்ள தர்ம தேவதைக்கு பதிலளித்தது. ஓ தர்மமே, என்னிடம் விசாரித்ததை எல்லாம் நீ அறிவாயாக. அக்கேள்விகளுக்கெல்லாம் நான் பதிலளிக்க முயற்சிக்கின்றேன். முன்பு நீயும் 4 கால்களுடன் தான் இருந்தாய். அப்போது பகவானின் கருணையால் பிரபஞ்சம் முழுவதிலும் நீ மகிழ்ச்சியை பெருக்கினாய். ஓகே, அப்போ இப்போ முதல்ல தரணினாக்கா பிருத்திவி, பூமி. அவங்க வந்து உவாச்சனா பேசுறாங்க, அவங்க பூமி தேவதை பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? என்ன போலயே முன்பு காலத்துல நீயும் சந்தோஷமா இருந்த, இப்போ உனக்கு 3 காடு உடைச்சிட்டாங்க. ஓகே, அதனால நீ வந்து இது சொல்றாரு, ப்ரொபோஸ் சொல்ற அந்த டிரான்ஸ்லேஷன்லே, அதனால நீயும் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில தான் நீயும் வந்து இருக்கிற. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல பார்க்குறேன் என்பது வந்து பூமி வந்து அங்க தர்ம தேவதை கிட்ட வந்து பதில் சொல்றாங்க. இதுதான் வந்து 25வது ஸ்லோகத்துல உடைய முக்கியமான கருப்பொருள் இதுதான். ஸோ 26ல இருந்து 30வது ஸ்லோகம் அதை நம்ம வந்து பார்க்கலாம், என்ன சொல்றாரு என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். சுத்த உவாச்சா ஆத்மராமஸ்ச முனயோ நிக்ரந்தா அபி உருக்ரமே கூர்வந்தி அஹைது கிம் பக்திம். நான் அதான் நீங்க யாரையும் படிக்கல. சத்யம் சௌச்சம் 26ல இருந்து 40 30. அதான் என்னன்னா யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பாங்க. வெரி குட், கரெக்டாக தான் சந்தோஷம். ஸோ 25ல் வந்து அவங்க பூமி வந்து பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப 26ல இருந்து 30 வரைக்கும் பகவானுடைய 40 கல்யாண குணங்களை பூமி வந்து சொல்றாங்க.
நீங்கள் பார்க்கணும். ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்து வர இதில் பார்க்கலாம். பட் எனிவே அந்த ட்ரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கும் நீட்டான ஒரு ட்ரான்ஸ்லேஷன். அவருக்குள் பின்வரும் இயல்புகள் குடிகொண்டுள்ளன: உண்மை, தூய்மை, இரக்கம், கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி, சுய திருப்தி, நேர்மை, மனக்கட்டுப்பாடு, புலன் உறுப்புகளின் கட்டுப்பாடு, கடமை உணர்ச்சி, சமத்துவம், பொறுமை, ஒரே சீரான மனநிலை, நம்பிக்கை, ஞானம், புலனின்பத் துறவு, தலைமை வகிக்கும் திறமை, வீரம், வசியம், அனைத்தையும் சாத்தியமாக்கும் சக்தி, சரியான கடமையை நிறைவேற்றல், பூரண சுதந்திரம், திறமை, எல்லா அளவுகளிலும் முழுமை, அமைதி, இலகிய மனம், புத்தி சாதுரியம், மரியாதை, பெருந்தன்மை, உறுதி, எல்லா அறிவிலும் பூரணத்துவம், நன்கு நிறைவேற்றும் திறமை, எல்லா புலனின்ப பொருட்களையும் பெற்றிருதல், மகிழ்ச்சி, அசைக்க முடியாத தன்மை, விசுவாசம், புகழ், வழிபடும் தன்மை, அகம்பாவம் இல்லா நிலை, இருத்தல், பரமபுருஷராக நித்திய தன்மை மற்றும் பல்வேறு உன்னத குணங்கள், இவை அனைத்தையும் அவரிடமிருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாதபடி அவரிடம் நித்தியமாக உள்ளவையாகும். அப்பரமபுருஷர் எல்லா நற்குணங்களுக்கும் அழகுக்கும் பிறப்பிடமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியில் அவர் நிகழ்த்திய உன்னதமான நிலைகளை இப்பொழுது முடித்து கொண்டு விட்டார். அவர் இல்லாத இந்த நேரத்தில் கலி அதன் ஆதிக்கத்தை எல்லா இடங்களிலும் பரவ செய்துள்ளது. எனவே இந்த நிலையை கண்டு நான் வருத்தப்படுகின்றேன். பிரபுபாதர் வந்து ஆக்சுவலி அந்த எல்லாத்துக்கும் வந்து பிரபுபாதர் ரிப்போர்ட் நீங்கள் வந்து படிச்சு பார்க்கலாம் குவாலிட்டிஸ்க்கு. ஓகே, அப்போ இப்போ ஒரு கேள்வி, கிருஷ்ணருக்கு 40 குவாலிட்டி தான் இருக்கா நீங்க சொல்றாப்புல? ஏன் இல்லை? பிரபா சொல்றாரு இந்த ரிப்போர்ட்ல, even it were possible to count the atoms after smashing the earth into powder, still it would not be possible to estimate unfathomable transcendental qualities of பிரபா சொல்றாரு. இந்த ஆட்டம்ஸ்னா அணுக்கள் எல்லாம் நொறுக்கி பவுடர் பண்ணா கூட அதை கூட ஒரு கால் கணக்கு பண்ணலாமா? ஆனா பகவானுடைய கல்யாண குணங்களை கணக்கே பண்ண முடியாது சொல்றாரு. முதல்ல அது கணக்கு பண்ண முடியுமா? முடியாது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, அதையே கணக்கு பண்ண முடியும்னு சொல்றாங்கனாக்கா இதை கண்டிப்பா கணக்கு பண்ண முடியாது. அது வந்து பகவானுடைய கல்யாண குணங்களுடைய பெருமைகள் என்று இந்த 40 வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் வந்து பிரபுபாதரும் அதுக்கு விளக்கி இருக்கிறாரு. நம்ம ஆச்சாரியர்களும் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல சத்தியம்னாக்கா உண்மையை பேசுவது, சௌச்சம்னாக்கா தூய்மை, தயைனாக்கா கருணை. இங்க வந்து வலதை வித்யாபூஷன் எழுதுறாரு. தயைனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா அடுத்தவர்களுடைய சிரமத்தை எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாத போக்கக்கூடியவர்கள் தான் தயை என்று, கிருஷ்ணனுடைய தயை என்றது ஆச்சாரியர் வந்து அங்க இருக்கிறாரு. அடுத்து சாந்தினாக்கா மன அமைதி. அவருக்கு வந்து கோபப்படுத்தும் நேரம் வந்து அவர் கிடையாது என்று சொல்றது. தியாகம், யாருக்கு என்ன வேணுமோ கொடுக்கக்கூடியவர். சந்தோஷம், அவரே எப்படி சந்தோஷத்தில் இருக்கிறாரு. ஆர்ஜவம், அதாவது அவருடைய மனம், உடல், வார்த்தைகள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. சமா, அமைதியாக இருக்கிறது. தமா, அவர்களுடைய எக்ஸ்டர்னல் சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் வந்து இங்க ஆச்சாரங்கள் வந்து விளக்குறாங்க. அப்ப கருப்பொருள் என்னன்னாக்கா, பகவானுடைய இந்த 40 குணங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக தான் வந்து தாரணி வந்து அங்க எடுக்கிறாங்க. அவங்க வந்து இந்த குணங்கள்லாம் ஏற்கனவே இந்த பூமியில இருந்த கிருஷ்ணருடைய சம்பந்தத்தினால எனக்கு கவலையே இல்லை. இப்ப கிருஷ்ணர் கிளம்பிட்டோன்னே இந்த குணங்கள் எல்லாமே வந்து எங்க பட்டு போச்சு அப்படின்னு வந்து இங்கே வந்து சொல்றாங்க. இங்க ஜீவ கோஸ்வாமி நிறைய உரைகள் எழுதுறாரு. இதுக்கு நிறைய ரொம்ப நீட்டான உரை எழுதுறாரு. நான் 2-3 இதுக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். முதல்ல சொல்றாரு, அதை நீங்க வந்து பார்க்கலாம். கௌஷலம்னாக்கா என்ன போட்டிருக்காங்க தமிழ்ல பிரபு? கௌஷலம் நினைக்கிறேன், ஆக்ஷன்ஸ் நினைக்கிறேன். கௌஷலம்
எனிவே அந்த அந்த பகவானுடைய ஆக்ஷன்ஸ், அதாவது பகவானுடைய செயல்களை வந்து 3 வகையாக வந்து அவர் பிரிக்கிறார். அவர் செய்யக்கூடிய செயல்கள் கூடிய அந்த ஸ்கில்ஸ் அது சொல்றாரு. பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கக்கூடிய சாமர்த்தியம் 2, வெவ்வேறு வகையான கலைகளில் வந்து நிபுணம் வாய்ந்தவர் என்று 3 வந்து இந்த கௌஷலத்துக்கு வந்து சொல்றாரு. அடுத்து காந்தி. காந்தினாக்கா வந்து அட்ராக்டிவ், எல்லாத்தையும் வந்து கவரக்கூடிய தன்மை வந்து கிருஷ்ணருக்கு இருக்கு. அதை வந்து 4ஆக வந்து பிரிக்கிறாரு ஜீவகோஸ்வாமி. முதல்ல சொல்றாரு அவருடைய காந்தி எங்க இருக்குனாக்கா அவருடைய லிம்ஸ், டச்சஸ், ஹேண்ட்ஸ், அவருடைய கை, கரங்கள், தோல், இதில் இருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான நிலை. 2வது சொல்றாரு அவருடைய வர்ணம், அதுவும் வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது. 3வது அவர் சொல்றாரு பகவான் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த நறுமண வாசனை, அதுவும் வந்து கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடியது. 4வது சொல்றாரு பகவான் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒளி, புல்லாங்குழல் ஒளியோ இல்லை ஒரு திருநாமம், அதுவும் வந்து கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்று சொல்றாரு. அடுத்து மார்தவம் என்று ஒன்று சொல்றாரு. அது வந்து ரொம்ப மென்மையான ஹிருதயத்தை, கிருஷ்ணருக்கு வந்து ஜீவகோஸ்வாமி சொல்றாரு கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப மென்மையான ஹிருதயம் இருக்குதான். அப்ப ஏன் கம்சனை சாவடிக்கிறாரு, ஏன் சிசுபாலனை சாவடிக்கிறாரு? மென்மையான ஹிருதயம் இருக்குதுனாக்கா ஏன் வந்து அவங்க சாவடிக்கிறாரு? அப்படின்னா அவருக்கு மென்மையான ஹிருதயம் உண்மையிலே இருக்குதான் நம்ம கேட்கறது. ஜீவகோஸ்வாமி என்ன சொல்றாருனாக்கா அவருடைய ஹிருதயம் வந்து ரொம்ப மென்மையாக பிரேமத்தினால அங்க இருக்குது. ஸோ எந்த பக்தர்கள் வந்து கிருஷ்ணர் மீது பிரேமம் இருக்குதோ அவர்கள் கிருஷ்ணரை கட்டுப்படுத்துறாங்க. இதுதான் வந்து புரிஞ்சுக்க வேண்டும். சாமானியர்கள் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பிரேமை என்ற நிலையை வந்து உணர்த்துவதில்லை என்று ஜீவகோஸ்வாமி வந்து சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சாரியர்கள் வந்து அங்கே விளக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்கள். உடனே நம்ம நினைச்சுக்கோம் நானும் அழகா இருக்கேன், எனக்கும் கோபம் வராது, நானும் வந்து ரொம்ப ஸ்கீமு நம்ம நினைப்போம். ஜீவகோஸ்வாமி சொல்றாரு இந்த குணங்கள் எல்லாமே கிருஷ்ணருக்கு இருக்குது. சில குணங்கள் ஜீவராசிகளால் அடையவே முடியாதுன்னு சொல்றாரு, விளக்குறாரு. முதல்ல இது எல்லாமே கிருஷ்ணர் என்ன இருக்கு, அழகு இருக்கு, உங்களுக்கும் அழகு இருக்கலாம், ரைட் தானே? அஃப்கோர்ஸ் லிமிட்டட் அழகு. அடுத்து என்னது, அறிவு, உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. இதெல்லாம் ஏன்னா நம்மளாம் வந்து பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல். சிந்திய வேதம் அங்கே வந்து பெரிய கடல் போட இருக்குது, இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன தண்ணியில் வந்து நம்ம இருக்கிறோம். அப்போது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம் சாமானிய ஜீவராசிகள் அடைய முடியவே முடியாத நிலை பகவானுக்கு மட்டும் இருக்கக்கூடிய நிலையை வந்து சொல்றாரு. ஒன்று சொல்றாரு மற்றவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி. இது நம்ம கிட்ட நிச்சயமா இல்லை. ஏன்னா நம்மளுடைய விருப்பத்தை நம்மளால நிறைவேற்றிக்க முடியல, நீங்க எப்படி மற்றவங்களுக்கு போக முடியும்? 2வது சொல்றாரு மாயை கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு, ஜீவராசி மாயர் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கான். 3வது சொல்றாரு அவர் தான் இந்த உலகத்துடைய எல்லாத்தையும் காக்கக்கூடியவர்ன்றது 3வது சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்றாரு. இது வந்து ஜீவகோஸ்வாமி சொல்றாரு இது வந்து அவருடைய சில குணங்கள் மட்டும்தான் என்றது வந்து அவர் சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம இந்த 40 கல்யாண குணங்களை வந்து அப்கோர்ஸ் ப்ரோபா நீங்கள் படித்தாதான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இந்த 40 கல்யாண குணங்களும் வந்து பகவானுடைய ஒரு ரொம்ப சின்ன விஷயம். ஏன்னா ப்ரோபா சொல்றாரு அந்த ஐட்டம்ஸ்லாம் உடச்சி பவுடர் பண்ணால் கூட கணக்கு பண்ணிடலாம், இதை கணக்கு பண்ண முடியாதுன்னு வந்து ப்ரோபாதர் வந்து அவங்க சொல்றாரு. அப்போ இந்த 40 கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய பகவானை வந்து இப்போ அந்த பூமி பிரிஞ்சுட்டாங்க. அதுதான் கதை. இதே கதை தான் 2 அத்தியாயத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்கு? யார் இந்த பேசணும்? இந்த மாதிரி பேசினான் கிருஷ்ணன் எங்கிட்ட போயிட்டாரு. யார் பேசினான்? அர்ஜுனன் பேசினாரு. இதற்கு முன்னாடி நான் ரொம்ப சக்தியா இருந்தேன், எல்லாத்தையும் ஜெயிச்சேன், இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லை, ஏன்னா கிருஷ்ணர் என் கூட இல்லை. பூமியும் அதே சீக்வன்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. அப்படி
அப்படின்னா வந்து ஆச்சரியர் வந்து விளக்குறாங்க. அடுத்து 31ஆம் ஸ்லோகம். 31 ஆத்மனம் சானு சோசாமி ஆத்மனம் சானு சோசாமி பவந்தம் சாமரோத்தமம் பவந்தம் சாமரோத்தமம் தேவான் பித்ருன் ரிஷின் சாதுன் தேவான் பித்ருன் ரிஷின் சாதுன் சர்வான் வர்ணம் ததாஸ்ரமம் சர்வான் வர்ணான் ததாஸ்மரான். நான் என்னை பற்றியும் தேவர்களில் சிறந்தவரான உம்மை பற்றியும் தேவர்கள், ரிஷிகள், பித்ருலோகவாசிகள், பகவத் பக்தர்கள் மற்றும் மனித சமூகத்தில் வர்ணாசிரம முறையை பின்பற்றுவர்கள் ஆகிய அனைவரையும் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப அவங்கள பத்தி, தேவர்களை பத்தி, உங்களை பத்தி, எல்லார பத்தியும் அவங்க வந்து சிந்திக்கிறாங்க. ஏன்னா இப்போ தர்மம் சீராக இல்லை. ரொம்ப எழுதுறாரு. When God made Varnashrama Dharma, which is strictly meant for developing animal consciousness into human consciousness, and human consciousness, godly consciousness is broken by advancement of foolishness, the whole system of peaceful and progressive life is at one distance. இப்போ இந்த வர்ணாசிரம முறையோடைய அந்த சட்டத்திட்டங்கள், அந்த நெறிகளை வந்து மீறும் பொழுது அமைதியான வாழ்விற்கு வழியே கிடையாதுன்னு பொருள். அப்போ மாதர் பூமி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து சீர்குலைய நிலையில வந்து அங்க இருக்குது. ஆக்சுவலி நீங்க டிரான்ஸ்லேஷன் அவங்க வந்து அவங்கள பத்தி நினைக்கிறாங்க, தேவர்களை பத்தி, உங்களை பத்தி, பித்ருலோகத்தில் இருக்கிறவங்களை பத்தி எல்லாத்தையும் நினைக்கிறாங்க. ஆனால் வர்ணாசிரம சிஸ்டத்தை பற்றி நினைக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைவிட்டு போக போகுது என்று வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க பார்க்கணும், முதல்ல பூமி சொல்றாங்க கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்கள் இப்ப இல்லை. அடுத்து இதெல்லாம் இந்த தேவர்கள், இந்த வர்ணாசிரம சிஸ்டம் இதுலயும் வந்து சீர்குலைவு ஏற்பட போகுது. மூணாவது சொல்றாங்க இந்த 32, 33 டிரான்ஸ்லேஷன் இருக்கும். யாருடைய அருட்பார்வையை எதிர்பார்த்து பிரம்மாவை போன்ற தேவர்களும் பல நாட்களாக பரமபுருஷிடம் சரணாகதி அடைந்திருந்தார்களோ அந்த அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவி தாமரை வனத்தில் உள்ள தமது சொந்த வசிப்பிடத்தையும் துறந்து பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்வதில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டாள். பகவானின் தாமரை பாதங்களை குறிக்கும் அடையாளங்களான கொடி, மின்னல், அங்குசம் மற்றும் தாமரை பூ ஆகிய சின்னங்களால் நான் அலங்கரிக்கப்பட்டிருந்தேன். இதனால் உலக செல்வங்களையும் மிஞ்சிவிடக்கூடிய விசேஷ சக்திகளை நான் பெற்றிருந்தேன். ஆனால் இறுதியில் நான் பெரும் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்த பொழுது பகவான் என்னை பிரிந்து சென்று விட்டார். அவங்க என்ன சொல்றாங்க, பூமி இப்ப என்ன சொல்றாங்க நீங்க அவங்க பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த தேவர்கள், பிருத்திவி இவங்களுக்கு எல்லாம் வந்து பிரச்சனைகள் என்று சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க பகவானுடைய திருவடி வந்து இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ரூபா சொல்றாரு, நீங்க அந்த வாக்கியத்தை நீங்க வந்து பார்க்கலாம். பாருங்க சொல்றாங்க, I was endowed with specific powers to supersede the fortune of all triplanetary system by being decorated. அப்ப இந்த மூணு லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பவரை விட அவங்க ரொம்ப சக்தியா இருந்திருக்காங்க. ஏன்னா பகவானுடைய திருவடி வந்து அந்த பூமி மேல பட்டதுனால மட்டும். அதான் வந்து சொல்றாங்க. அப்போ ஏன் இப்ப லக்ஷ்மியை எடுக்கிறாங்க? அதுதான் நம்ம கேட்கணும். நீங்க தான் பிரபுபாதா சொல்றாரு, God has a fortune whose glance grace was sought by demigods like Brahma. பிரம்மதேவருடைய போது இருக்கக்கூடியவர்கள் வந்து லக்ஷ்மி தேவியுடைய பார்வைப்படாதா என்பது அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த போகத்தை எல்லாம் திறந்து பகவானுடைய திருவடிக்கு வந்து சேவை பண்றாங்க. அப்போ பூமி இப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் லக்ஷ்மி தேடி போறாங்க. ரைட்டா? லக்ஷ்மி பகவானை தேடி வராங்க. எங்க போறாங்க? பகவானுடைய திருவடி. அந்த திருவடி என் மேல ஒரு நாள் இருந்துச்சுன்னு சொல்ல வராங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் பாயிண்ட். அப்போ லக்ஷ்மியே வந்து எல்லா எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க, பிரம்மரை போலர்கள் எடுக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் வழிபாடு செய்ய லக்ஷ்மியோடைய கிளான்ஸ், ஒரு
ஒரு ஒரு பார்வை படாதா என்று அங்க எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானுடைய திருவடிக்கு சேவை பண்ண வர்றாங்க. ஆனா அந்த திருவடி இவ்வளவு நாளா என் மேலேயே இருந்துச்சுன்னு வந்து பூமி சொல்றாங்க. இப்போ அந்த திருவடி இங்க இல்லை. அதான் அவங்க சொல்ல வர்றாங்க. அப்போ ஜீவ கோஸ்வாமி வந்து அழகான ஒரு உரை எழுதுறதுக்கு அவர் சொல்றாரு, ஏன் வந்து லக்ஷ்மி வந்து பகவான் கிட்ட சரணம் அடைஞ்சு அவங்க வந்து பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க, இவங்களும் வந்து பகவான் ரொம்ப பிரியமானவங்க கருத்தை வந்து சொல்றாங்க. ஆனா பிரம்மரை போல தேவர்கள் வந்து ஏன் லக்ஷ்மியோடைய கிளைன்ஸ், லக்ஷ்மியோடைய பார்வை வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்கனாக்கா, அவங்களுடைய தவமோ இல்லை அவங்க செய்யக்கூடிய தொழிலோ நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று அந்த பௌதீக ரீதியான பார்வையால வந்து லக்ஷ்மியோட கிளைன்ஸ் வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொன்னும் ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு, லக்ஷ்மி எது மேல உட்கார்ந்துருப்பாங்க, தாமரை மேல உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு, அவங்க ஏற்கனவே தாமரை வனத்திலே இருக்கக்கூடிய லக்ஷ்மி அந்த அபோட் அந்த லோட்டஸ் தாமரை குளத்தை விட்டுட்டு எங்க வராங்க, கிருஷ்ணன் வராங்க. ஏன்னா கிருஷ்ணன் திருவடி எப்படி இருக்கு, தாமரை போல இருக்கு. இது ஆச்சரியம். ஸோ இப்போ பூமி ரொம்ப கிளியரா சொல்றாங்க, நான் நல்லா தான் இருந்தேன், 40 கல்யாண குணங்கள் போயிடுச்சு, அப்புறம் வர்ணாசிரம சிஸ்டம் தான் கொஞ்சம் அங்கே ப்ராப்ளம் வருது. இப்போ அந்த திருவடியே என்னை விட்டு போயிடுச்சு. எந்த திருவடி, லக்ஷ்மியே பிரியப்பட்டு சேவை பண்ண அந்த திருவடி வந்து இப்ப என்னை விட்டு போயிடுச்சு என்று வந்து அங்க வந்து அவங்க சொல்றாங்க. அடுத்து 34வது ஸ்லோகத்துல வந்து அவங்க சொல்றாங்க. ஓகே, டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்குவோம். ஓ தர்ம சொரூபியே, நாஸ்திகர்களான அரசர்களால் அனுபவிக்கப்பட்டுள்ள அதிகமான படைப்பிரிவுகளால் நான் அதிக சுமை ஏற்பட்டவளானேன். பரமபுருஷரின் கருணையினால் எனது சுமை குறைக்கப்பட்டது. இது போன்றுதான் நீரும் கால்கள் ஊனப்படுத்தப்பட்டு நிற்க வலுவில்லாமல் துன்புறுத்தப்பட்டீர். எனவே உமக்கும் உதவுவதற்காகவே பகவான் அவரது அந்தரங்க சக்தியின் வாயிலாக யது வம்சத்தில் அவதரித்தார். ஓகே, அப்ப இந்த பூமி என்ன சொல்றாங்க, பகவான் வந்து இங்க அவதாரம் பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா, ரிலீஃப் military balances arranged by the atheistic kings. நீங்க பார்க்கலாம். அப்ப பூமி வந்து ஒரு காலத்துல வந்து இந்த atheistic நாஸ்திகவாதியான அரசர்களுடைய பாரத்தினால இருக்கும் பொழுது அதுல இருந்து காக்கிறதுக்காக பகவான் வந்து அங்க வரார் என்பதை வந்து பூமி சொல்றாங்க. எனக்காக வந்து அவர் வந்து வரார். அதே போல நீயும் வந்து சோர்வாக நிலையில் இருக்கும் பொழுது அந்த சோர்வை போக்குறதுக்காக பகவான் வந்து இங்கே வரார் என்று இங்க வந்து சொல்றாங்க. அடுத்து 35. எனவே அப்பரமபுருஷ பகவானின் பிரிவு துயரை யாரால் தான் தாங்கிக் கொள்ள இயலும்? அவரது அன்பான இனிய புன்னகையாலும் இன்பூட்டும் பார்வையாலும் மற்றும் அன்பார்ந்த வேண்டுகோளாலும் சத்தியபாமாவை போன்ற அவரது மனதுக்கு இனியாளின் கடுமையையும் கடும் கோபத்தையும் கூட அவரால் வெல்ல முடிந்தது. எனது பூமியின் மேற்பரப்பில் அவர் நடந்து சென்ற பொழுது அவரது திருவடி தூசிகளினால் நான் மூழ்கடிக்கப்பட்டேன். எனவே இன்பத்தினால் மெய் சிலர்ந்து போல் அதிகமான புட்களினால் நான் மூடப்பட்டேன். ஓகே, இப்போ நீங்க இது ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன் பர்பட் எழுதுறது. யாரு அந்த பகவான் கிட்ட இருந்து அந்த பிரிவை யாரால தாங்க முடியும் முதல்ல கேட்கிறாங்க. ஏன்னா he could conquer the gravity and passionate dread of his sweetness. சத்யபாமா போலவர்களை கூட வந்து அவரால் வந்து மயக்க முடியும். அப்போ when he traversed, அவர் இந்த உலகத்துல வந்து நடக்கும் பொழுது அவருடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய அந்த தூசி அவருடைய திருவடி, அதனால நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். Those would be sumptuously covered with grace, with grass which appeared like hair standing on me out of pressure. அப்ப கிருஷ்ணர் நடந்து போகும் பொழுது அங்க என்ன இருக்குது, என்ன அங்க சொல்றாரு, கிராஸ். சோ அந்த கிராஸ் எங்க இருந்து வருது, அவர் கால் இல்ல, கிராஸ் எங்க இருந்து வருது, மண்ணிலிருந்து வருது. ஏன் மண்ணிலிருந்து வருது,
ஏன் மண்ணிலிருந்து வருது? அது பிரபாத் விளக்குறாரு, நீங்க ஒத்து பார்க்கலாம். ரோமோத்சவமய அங்கிரி விதங்கியத்தயா ரோம உற்சவா. அது என்ன சொல்றாங்க? ரோமனா முடி, உற்சவனா திருவிழா. அது என்ன டிரான்ஸ்லேட் போட்டுருக்காங்க? ரோம உற்சவா. கடைசி லைன் நினைக்கிறேன், கடைசியில ரோமோத்சவமய அங்கிரி விதங்கிதாயா. இல்ல ரோம உற்சவத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அவரது திருவடி தூசிகளால் நான் மூழ்கப்பட்டேன், எனவே இன்பத்தினால் மெய் சிலிர்ந்தது போல் அதிகமான புற்றினால் நான் மூடப்பட்டேன். அந்த வேர்ட்ல ரோமோத்சவத்தை என்ன சொல்லியிருக்காங்க? இன்பத்தில் மெய் சிலிர். அப்போ நம்மளுக்கு உற்சவம் வந்தா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து, கிருஷ்ணனுடைய அழகை பார்க்கறோமோ இல்லையோ, நான் இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிட்டு நம்மளே சந்தோஷப்பட்டுப்போம். பெரிய ஃபீஸ்ட் நடக்கும், நான் தான் சமைச்சது மார்த்தட்டிக்கும். ஆனா இங்க பூமி என்ன சொல்றாங்க? அன்னாடிக்கு உற்சவம் சொல்றாங்க. ஏன்னா அன்னாடி கிருஷ்ணர் அங்க நடக்கிறாரு. அதான் ரோமோத்சவம். ஏன் அந்த பிள்ளைகள் ரொம்ப மென்மையா காடு போல இருக்குனாக்கா, அந்த பில் எல்லாமே பூமியோடைய சந்தோஷத்தினால வெளியே வருது. ஏன் சந்தோஷமா இருக்கு? கிருஷ்ணனுடைய கால் பூமியில பட்ட உடனே உங்களுக்கு சமயத்துல மெய்ஸ் இருக்கிற நிலைமையெல்லாம் பத்திலாம் ப்ரோபா நெக்ரோட எமோஷன் பேசுறாரு. அப்போ ஹேர் ஸ்டாண்டிங் ஆன் த ஹேர் ஸ்டாண்டிங், முடிகள் அப்படி நிற்கிற மாதிரி அந்த நிலை அஸ்தாத்மிக விகாரில் ஒரு நிலை. ஸோ எனிவே இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கால் அந்த பூமியில பட்ட உடனே அங்க முளைக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பூமியோடைய ஒரு ரோம உற்சவம், அவங்களுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு. அப்போ அந்த மாதிரி ஒரு நபரை நான் இப்ப பிரிஞ்சிட்டேன் என்றது அங்க சொல்றாங்க. அப்போ ஆச்சாரியர் இன்னொரு கருத்து எழுதுறாங்க. ஏன் அந்த பூமியோடைய முடிகள் எல்லாம் அங்க அழகாக நிக்குதுனாக்கா, கிருஷ்ணன் நடந்து வரும்போது பூமி இந்த பகவானுடைய கல்யாண குணங்களை நினைக்கிறாங்களாம். எந்த கல்யாண குணங்கள்? உதாரணம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த கல்யாண குணம் நடக்கும் பொழுது உடனடியாக அவங்களுக்கு எக்ஸ்டசி வருது. எக்ஸ்டசி வந்த உடனே தானாக ரோமங்கள் மெய் சிலுக்குதான். அப்ப அந்த மெய் சிலுக்கும் பொழுது பகவான் நடந்து போற பாதை ரொம்ப அழகான புல்லாக மாறுகிறதாம். இது ஆச்சாரியர்கள் அங்க விளக்குறாங்க. சோ தர்மதேவதை கேட்ட கேள்விக்கு அழகா பூமி என்ன சொல்றாங்க? இதற்கு எல்லாமே காரணம் என்னன்னாக்கா, கிருஷ்ணர் இங்க இல்லை. ரைட்டா? எல்லாத்துலயும் அவங்க அதான் சொல்லிட்டு வராங்க, இருந்துச்சு இல்லை சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னாக்கா, பகவான் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு கவலை இல்லை, தர்மத்துக்கும் கவலை இல்லை, எல்லாத்தையுமே பாதுகாக்கிறாரு. இப்போ கிருஷ்ணர் கிளம்பிட்ட உடனே இவங்களுக்கும் கவலை, தர்ம தேவதைக்கும் கவலை. இதுதான் பூமி சொல்றாங்க. அப்கோர்ஸ் அடுத்த அத்தியாயத்திலையும் நம்ம இதோடைய எக்ஸ்பென்ஷன் பார்க்கலாம். பட் பாயிண்ட் இதுதான். அடுத்து 36 இது கடைசி ஸ்லோகம். ஓகே. இவ்வாறாக பூமியும் தர்ம தேவதையும் உரையாடலில் ஈடுபட்டிருந்த பொழுது ராஜ ரிஷியான பரிசுத்த மகாராஜன் கிழக்கு நோக்கி ஓடிய சரஸ்வதி நதி கரையை வந்தடைந்தார். ஓகே, இப்ப பரிசுத்தம் வந்துட்டாரு. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த கதை புரியுதா? பூமியும் தர்ம தேவதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன தர்ம தேவதை என்ன கேட்கிறாரு? நீ ஏன் கவலையா இருக்க? பூமி அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? கிருஷ்ணர் இல்லை. அப்ப கிருஷ்ணர் இல்லாத இடத்துல தர்மம் இல்லை, நீயும் அப்படிதான் இருக்கிற. அப்புறம் எட்டு போன கேட்டாரு, ஏன் ஸ்பெசிபிக்லி வரக்கூடிய சாப்டர்லயே இருக்கும், நம்ம மார்க்கெட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் ஸ்பெசிபிக்லி பூல் அண்ட் காவோடைய எக்ஸாம்பிள் அவங்க எடுத்து ஃபார்ம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னாக்கா, முதல்ல பூல் தர்ம தேவதை, கா பூமி. இப்போ உதாரணத்துக்கு இங்க பூமி நல்லா விளைச்சலாக நீங்க நல்லா செடி நட்டு விவசாயம் பண்ணணும்னாக்கா அது என்ன தேவை? முன்பு காலத்துல காளை நல்லா சமமா அந்த லேண்டை பிளவ் பண்ணாதான் நீங்க என்ன நட முடியும்? செடி நட முடியும்.
அந்த செடி நட்டாதான் உங்களுக்கு வந்து அங்க பிளான் வந்து சுபிட்சமா இருக்கும். அதே போல காவு வந்து பூமி, பூல் வந்து தர்மம். தர்மத்தை சரியா செய்தால்தான் பூமி சுபிட்சமா இருக்கும். அந்த எனாலஜி தான் வந்து கலக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேரன் லேண்டில் வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது முதல்ல நீங்கள் வந்து ப்ளாவ் பண்ணுவாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் ட்ராக்டர்லாம் இப்போ இருக்குது. ரொம்ப முன்பு வேத கலாச்சார காலத்தில் காளை மாடு தான் அது வந்து ப்ளாவ் பண்ணுவாங்க. வந்து ப்ளாவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பூமியை செடி நட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஐடியாலஜிக்காக இந்த காவ் அண்ட் பூல் ஆக்சுவலி ஒன்று அனிமல்ஸ்லே ரொம்ப பியோர் அண்ட் பெர்ஃபெக்டான அனிமல் வந்து காவ். அது வந்து வர கேண்டோஸ்ல வந்து ஸோ இது வந்து சம் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே, அடுத்து சாப்டர் 17. சாப்டர் 17 டெக்ஸ்ட் 1. ஓகே, சாப்டர் 17 உடைய சுருக்கத்தை வந்து பலதேவ் வித்யாபூஷன் ஒரு ஒரு ஜீஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருனாக்கா, இந்த 17வது அத்தியாயத்தில் என்ன நடக்கும்னாக்கா, பரிஷிக்கும் தர்ம தேவதைக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணை, கலிக்கு அவர் அளிக்கக்கூடிய தண்டனை, அதே சமயத்தில் களி பெற்ற கருணை, இதை பற்றி நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் என்று அவர் சொல்றாரு. அடுத்து 17வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். சூத உவாச்சா தத்ர கோவிதுனம் ராஜா ஹன்யாமானம் அநாத்தவான் தண்டஹஸ்தம் ச விஷலம் தத்ருஷே நிருபலாஞ்சனம். சூத கோஸ்வாமி கூறினார், அந்த இடத்தை அடைந்த பரிஷித் மகாராஜன் அரச குடை தரித்த சூத்திரன் ஒருவன் நாதனற்றவன் போலே காணப்பட்டான். ஒரு பசுவையும் எருதுவையும் கடியால் இம்சைப்படுத்த கண்டார். ஓகே, இப்போ நீங்க அந்த கதை கோரிக்கை திருப்பியும் பார்க்கணும். ஏன்னா போன அத்தியாயம் கடைசியில வந்து சூதுகோசன் எங்க முடிக்கிறாரு, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க மன்னர் வந்து பரிசித்து வந்து அங்க வராரு. இப்ப இந்த அத்தியாயத்துல ஆரம்பிக்கும் பொழுது அங்க என்ன பாக்குறாருனாக்கா, இந்த காளை மாடும் பசுவும் சிரமப்படுறதுக்கு காரணம் யாரு? இன்னொருத்தங்க இருக்கிறான். அவன் யாரு? கலி. அதான் சொல்றாரு. அந்த கலி எப்படி இருக்கிறான்? அவன் வந்து சூத்திரனை போல இருந்தாலும் அரசனை போல ஆடை வந்து அணிந்திருக்கிறான். In the age of Kali, the Sudra class of men are in the post of administrators. The cows and bulls of mother, fathers, unprotected by the Vaishyas, subjected to slaughterhouse organized by the Sudra administrator. அவன் சூத்ரன். என்ன இது வர டெக்ஸ்ட்ல ப்ரிப்பேர் மீண்டும் நீங்க படிக்கலாம். பட் நான் சொல்லிடுறேன், அவன் வந்து சூத்ரன். என்ன ஆடை போட்டிருக்கான்? அரசன். அரசர் யாரு? சத்திரியர். ஆனா அவன் உண்மையிலேயே வந்து சத்திரியனா இல்ல. அவன் உண்மையிலே சூத்ரன், சத்திரியனை போல வேஷம் போட்டிருக்கிறான். ப்ரிப்பேர் எழுதுறாரு. இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே சூத்ரர்கள். எப்படி கலி புருஷன் போட்டிருக்கிறானோ வேஷம், இவர்கள் எல்லாரும் வேஷம் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது என்று பிரபாத் சொல்றாரு. நீங்க அந்த இதை படிக்கலாம். அடுத்து சொல்லுங்க. சூத்திரன் ஒருவன் நாதன் அற்றவனை போல், எஜமான் இல்லாதவனை போல். அதுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? எதுக்கு இங்க சூத்திரன் அரச உடை தரித்த சூத்திரன் ஒருவன் நாதன் அற்றவனை போல். நாதன் அற்றவனை போல் was beating a cow and was beating a cow and a bull with a club as if they had not known. they na யாரு? காவ் என்ன? இவன் இல்ல, இவன் சூதரன். அதாவது ஏன்னா வேத கலாச்சார காலத்துல பசு வந்து பராமரிக்க வேண்டிய ஒரு உயிரினம். அவங்க வந்து ஸோ யார் கீழேயாச்சும் அவங்க வந்து இருக்கணும், பெண்களை போல. இப்ப யாருமே அவங்க பராமரிக்க இல்லாத நிலையில கதி வந்து அவங்க காக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து தாற்பயம். 2வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். அந்த எருது வெண் தாமரையை போல வெண்மையாக இருந்தது. தன்னை இம்சித்துக் கொண்டிருந்த அந்த சூத்திரனால் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி இருந்ததால்
அது நடுக்கத்துடன் சிறுநீர் கழித்தவாறு ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. அப்போ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பயத்துல இருக்குது. அதான் நம்ம சொல்றாங்க டெரிஃபைட் வந்து ப்ரோபஸ் சொல்றாரு. அது வந்து தாமரை, வெள்ளை தாமரை போல இருக்கு. terrified of Sudra beating him, he was so afraid, he was standing on one leg, trembling and urinating. ஆனா இங்க வந்து என்னன்னாக்கா, நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா, இந்த தர்ம தேவதை வந்து இந்த களி செய்யறதுக்கு வந்து அவங்களை தற்காத்து கொள்வதற்கு அவங்க முயற்சி பண்ணல. ஏன்னா நம்ம பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்க்க மாட்டோம். அவனுடைய தாக்கத்தினால அவங்க வந்து பாதிப்படைகிறாங்க. அந்த தான் வந்து இந்த ஸ்லோகம் வந்து விளக்குது. அவங்க வந்து தற்காத்து கொள்ள மாட்டாங்க. ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்கனாக்கா, கலியுகத்துல சட்ட திட்டத்தை பின்பற்றாதது வந்து யாரு கண்ணுக்கும் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாதுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு நீங்க நான் தப்பு செய்யறேன், நான் செய்யற தப்பு அது உங்களுக்கு தப்பாவே தெரியாது, பெருசா தெரியாது. அதுதான் வந்து இங்க தாற்பயத்தை சொல்றாங்க. அது ஏன்னாக்கா, ஏன் வந்து அந்த தர்ம தேவதை வந்து அதை வந்து பயத்திலையும் தற்காத்து கொள்ளலக்கா, இதுதான் நிலை என்று வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா பரிஷித்துடைய காலத்துல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா, இது இப்படி கிடையாது. பரிஷித் காலத்துல வந்து இவங்க எல்லாமே வந்து பசு, காளை மாடு எல்லாமே வந்து நல்லா பராமரிக்கப்பட்ட நிலையில வந்து அங்க இருக்கக்கூடியது என்றதை வந்து பார்க்கலாம். அடுத்து 3வது ஸ்லோகம். பசுவிலிருந்து தர்மத்தை கறக்க முடியும் என்பதால் அது பயனளிக்க கூடியது என்றாலும், அது இப்பொழுது இறக்கத்தக்க நிலையிலும் கன்றற்றதாகவும் உள்ளது. அதன் கால்கள் ஒரு சூத்திரனால் அடிக்கப்பட்டன, துன்பத்திற்கு ஆளாகி இளைத்து காணப்பட்ட அதன் கண்களில் கண்ணீர் ததுப்பியது. இந்த நிலையில் சிறிது புல் கிடைக்குமா என்று அது ஏங்கியது. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கிறோம், கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்கள் நினைச்சு பூமி வந்து புல்லா கொடுக்குது. பசு என்ன சாப்பிடுவாங்க? புல்லு. இப்ப மாதிரி அந்த புண்ணாக்கா கொடுக்குறானுங்க, புண்ணாக்கா வைக்கோல் என்ன கொடுக்குறாங்க. அதெல்லாம் வைக்கோல் என்னது? அவங்க சாப்பிட்ற நேச்சுரல் ஃபுட், காஞ்சி போன புல்லு. ஸோ அப்போ அந்த சாப்பிட்றதுக்கு அந்த கிராஸ் கூட அந்த பசுவுக்கு இல்லை. அது நீங்க ஆக்சுவலி ரொம்ப அழகா வளர்க்குறாங்க. அது வந்து இப்போ ரொம்ப ஒரு கேட்ட கேள்வி, ஏன் வந்து அங்க பூல் காவ் அது எக்ஸாம்பிள் இதுலயும் நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல பிரபா சொல்றாரு, ஆல்தோ ஏன்னா நீங்க ஒரு தர்ம காரியம் செய்யணும்னாக்கா அது பசு இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்? பசுல இருந்து தான் நெய் வருது, பசுல இருந்து தான் பால் எல்லாமே வருது. அப்போ நீங்க ஒரு நல்ல காரியம் செய்யணும்னாலே பசுவோடைய ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு தேவை. பசு நல்லா சுபிட்சமா இருந்தால் தான் அதால வந்து பால் கொடுக்க முடியும். அதற்கப்புறம் வந்து அதுல இருந்து நெய் வந்து அதன் ரீதியாக தான் வந்து தர்ம காரியத்தை வந்து செய்ய முடியும். ஆனா இப்போ இங்கே இன்னொரு குறிப்பை நீங்க பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துல. the cow பாருங்க, she has now rendered poor and calfless. calflessனா அதுக்கு வந்து கண்ணு இல்லை, கன்று குட்டி வந்து அங்க இல்லை. அப்போ பசுவுக்கு சாப்பாடு இல்லை, ரைட்டா? பசுவுக்கு வந்து கண்ணுக்குட்டி இல்லை, காலு வந்து ஒரு சூத்திரனால தாக்கப்படுகிறது, அவங்க ரொம்ப அழுகுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பசுவோடைய நிலை. அப்போ ஆச்சாரியர்கள் வந்து இது ரொம்ப அழகா வந்து விளக்குறாங்க. என்னன்னாக்கா, இந்த பசு வந்து எதை ரிப்ரசென்ட் பண்ணுது? இப்ப நம்மளுடைய கான்வர்சேஷன்ல பூமி தேவி. பூமி தேவி வந்து அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த கிரெயின்ஸ்னா தானியங்களை கொடுக்கக்கூடிய சக்தி பூமி தேவிக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அங்க இருந்தா நம்ம வந்து விளைச்சல் பண்ணி எடுத்து சாப்பிட்றோம். அப்போ பூமி தேவிக்கு வந்து எப்போ வந்து சந்தோஷம் இல்லையோ அப்போ இந்த ஸ்கார்சிட்டி, அதாவது இந்த விளைச்சல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காது. ஏன்னா பசு வந்து எப்ப வந்து சந்தோஷமா இருக்குனாக்கா அதனுடைய கண்ணுக்குட்டி அது கூட இருக்கும் பொழுது தான் பால் வந்து நல்லா
சுரக்கும். அது வந்து கண்ணுக்குட்டி கூட இருக்கும்போது தான். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா மாதர் அவங்க சந்தோஷமா இல்லாதனால வரும் காலத்துல இல்ல அது அப்பொழுதே பேசும்பொழுது அவங்க வந்து ஸ்கார்சிட்டி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ஏன் ஸ்கார்சிட்டி வருது? முதல்ல தர்ம காரியம் செய்யல. ஏன் தர்ம காரியம் செய்யல? பசுவுக்கே சாப்பாடு இல்லை. பசுவுக்கு ஏன் சாப்பாடு இல்லை? பசு வந்து காஃப்லெஸ், அவங்க வந்து கவலையில இருக்கிறாங்க. இது வந்து முக்கியமான கருத்துக்கள் வந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து புறப்பட்டு வந்து அழகான பாயிண்ட்ஸ் இந்த காவல் பத்தி தான் வந்து அவர் எடுத்து இருக்கீங்க. நேரம் இருக்கும்போது அதை படிங்க. ஓகே, இப்போ இந்த பரிஷித் வராரு, பரிஷித் பார்க்குறாரு இந்த பூலோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதுதான் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு போகிறோம். ஓகே, அடுத்து எத்தனை ஸ்லோகம்? 4வது ஸ்லோகம். அப்போ அவன் வந்து முதல்ல வந்து பரிசீலனை நடத்திட்டு வராரு. அடுத்து அவன் வந்து சூத்ரனாக இருந்தாலும் சத்திரியனை போல முடித்துக்கிட்டு இருக்கிறான். 3வது பசு வந்து ரொம்ப மோசமான நிலையில வந்து அங்க இருக்குது. 4வது டிரான்ஸ்லேஷன். அம்புகளுடனும் வில்லுடனும் நன்கு ஆயத்தமாயிருந்த பரிசுத்த மகாராஜன் தங்கத்தாலான தேரில் அமர்ந்து இடி முழக்கம் போன்ற ஆழமான குரலில் அவனுடன் சூதரனுடன் பேசினார். ஓகே, இப்போ பரிசித் மகாராஜா உண்மையான சத்திரியர். அவர் வந்து உடனடியாக அவர் என்ன பண்றாரு? வெல் equipped with arrows and bows. அவர் வந்து ஒரு தங்க ரதத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வந்து யாரு? சூத்ரன்கிட்ட வந்து டீப் ரொம்ப ஆழ்ந்த ஒரு குரல்ல வந்து பேசுறாரு என்பது வந்து சொல்றாங்க. அப்போ பலதேவ வித்யாபூஷன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருனாக்கா, எதற்கு அவர் உடனடியாக அம்பையும் அவருடைய அம்பையும் அந்த வில்லையும் ஏன் எடுக்க வேண்டும்? அவர் கேட்கிற ஒரு கேள்வி. அவர் உரையிலேயே வந்து எழுதுறாரு. சத்திரியனோட சுபாவம். ஓகே, சத்திரியனோட சுபாவம். ஆனா முன்னாடி இருக்கிற சத்திரியன் வெளியே பார்க்க போனா சத்திரியன் சண்டை போடுறதுனா தான் வந்து அவங்க ஏரோ போலாம் எடுப்பாங்க. ஆனா முன்னாடி இருக்கிற வந்து ட்ரெஸ்ட் தான். சூத்திரன் ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் படிச்சு பார்த்துட்டு பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு, எங்கடா இவனை விட்டா இங்க இருந்து ஓடி போயிடுவான் என்கிட்ட இருந்துட்டு உடனடியாக ரெடி பண்ற ஒரு ஆயுதம் இருந்து பலதேவ சொல்றாரு. இவனை விட்டுட்டா எங்கிருந்து ஓடிட்டாக்கா என்ன பண்ண முடியும்? அதை பேசும் பொழுதே ரெடியா பேசுறாரு பரிஷித். அது பலதேவ வித்யாபூஷன் வந்து இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து விளக்குறாரு. அடுத்து அஞ்சாவது ஓ யார் நீ? பலசாலியை போல் காணப்பட்டாலும் என் பாதுகாப்பில் உள்ள ஆதரவற்றவர்களை நீ கொல்ல துணிந்தாயே. உடையால் உன்னை ஒரு தெய்வீக மனிதனை அரசனை போல் காட்டிக் கொள்கிறாய். ஆனால் செயலால் இப்பிறப்பெய்த சத்திரிகளின் கொடிகளை எதிர்க்கிறாய். ஓகே, இது நம்ம சொன்ன பாயிண்ட் தான். பரிஷித் சொல்றாரு, நான் வந்து ஒரு சத்திரியன் போல இருக்கிறேன், நான் வந்து சத்திரியன் போல நடந்து கொள்றேன். ஆனா நீ வந்து சத்திரியன் போல வந்து ஒரு உடையை மட்டும் நீ போட்டுட்டு இருக்கிற. ஆனால் உனக்கு வந்து அந்த சத்திரியனுடைய தன்மைகள் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அப்போ நீங்க வந்து இங்க ஆச்சாரியர் வந்து உரை எழுதுறாரு. அவர் என்ன கேட்கிறாருனாக்கா, நான் இங்க இருக்கும் பொழுது, என்னுடைய மேல்பார்வை இருக்கும் பொழுது வயலன்ஸ்னாக்கா இந்த மாதிரி மோசமான காரியங்கள், வன்முறை அதெல்லாம் மறந்து போயிடும். வன்முறையை நல்ல டிவோட்டிஸ் போயிருக்காங்க, மறந்துடுங்க. வயலன்ஸ். ஸோ இந்த வயலன்ஸ் நான் இருக்கும்போது நடக்குது. நான் வந்து ராஜா, நான் ராஜாவா இருக்கிறதுனால நீ எப்படி ஒன்றும் ராஜாவா இருக்க முடியும்? நான் வந்து சொல்றாரு, படிச்சு சொல்றாராம், நான் வந்து ராஜாவை போல ஆடைகளை போட்டிருந்தாலும் ராஜாவை போல நடந்து கொள்கிறேன் என்று சொல்றாராம். எப்படி? ஏன்னா அவருடைய பாதுகாப்பு கீழே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ வந்து
ஒரு சூத்திரனை போல் நடந்து கொள்ற, நீ வந்து சத்திரியனுடைய செயல்பாடுகளை நீ வந்து காப்பினாக்கா உனக்கு அந்த தன்மை கிடையாது, நீ வெறும் பேச்சுக்கோசரமே நீ வந்து செய்யறதுக்கு பார்க்குற என்றதை வந்து அவர் சொல்றாரு. அடுத்து வந்து 6வது ஸ்லோகத்துல வந்து பரிசு சொல்றாரு, நீ வந்து நினைச்சுக்காத கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இல்லாதனால உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்காத, நான் அவங்க வம்சத்துல வந்த நான் இருக்கிறேன் வந்து 6வது ஸ்லோகம் படிக்க. அடுத்து, அயோக்கியனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் காண்டிபவில்லை ஏந்திய அர்ஜுனனும் மறைந்து விட்டதால் குற்றமற்ற ஒரு பசுவையும் நீ அடிக்க துணிந்தாயா? அதை மறைவான ஓரிடத்தில் நீ அடிப்பதால் நீ குற்றவாளி என கருதப்பட்டு கொல்லப்பட வேண்டியவனாக இருக்கிறாய். அப்ப இதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் இந்த அழகா வளதை எழுதுறாரு. என்ன சொல்றாருனாக்கா, நான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கும்போது நீ வரல, ஏன் இப்ப வந்திருக்கன்னு கேட்கப்பட கலிபுருஷன் சொல்றானா, நான் அப்பவே இருந்தேன், ஆனா இருந்த நேரம் நான் வரலன்னு கலிபுருஷன் சொல்றதாக வந்து ஆச்சரியம் தான் எழுதுறாரு. அப்போ அவன் கலிபுருஷன் சொல்றான், அவர்கள் இல்லாதனால எனக்கு யார்கிட்டையும் பயம் கிடையாதுன்னு வந்து கலிபுருஷன் வந்து பேசுறானா. இது வந்து ஆச்சரியம் வந்து இந்த உரையில் எழுதுறாரு. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கே நீ சாகர வேண்டிய ஒருவன் என்று பரிசு சொல்றதாக வந்து வலதை வித்யாபூஷன் வந்து இவங்க சொல்றாரு. அடுத்து 7வது ஸ்லோகம். பிறகு அவர் பரிசுத்த மகாராஜன் எருதை பார்த்து கேட்டார், நீ யார்? நீ வெண்தாமரை போல் வெண்மை நிறம் கொண்ட ஓர் எருது அல்லது ஒரு தேவனா? 3 கால்களை இழந்து ஒரே காலுடன் நீ நடமாடுகிறாய். நீ ஓர் எருதின் உருவில் இருந்து கொண்டு எங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் ஒரு தேவனா? அப்போ என்ன சொல்றாரு, அந்த அங்க இருக்கக்கூடிய இந்த பூல் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, நீங்க யாரு? 3 கால் இல்ல உங்களுக்கு, நீங்க என்ன தேவரா? அவன் கலியை வந்து பயன்படுத்தி வச்சிருக்காரு அந்த ஒரு பக்கத்து. இப்ப இவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இதுதான் சத்திரியனுடைய நிலை. உடனடியாக போட்டு சாத்தி எடுக்காமல் அங்க என்னன்னு வந்து கேட்கிறாரு. 2 பக்கமும் விசாரிக்கணும். தானே? இப்போ ஒரு சொந்தக்காரரு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அவர் பேசி கேட்டுட்டு நான் உடனே உங்களுக்கு தூக்கில் போட்டுருணும்னாக்கா எப்படி முடியாது, அது மாதிரி செய்ய முடியாது. இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து நியாயம் இதுதான். நியாயம்னா வந்து இதுதான். அப்போ இங்க வந்து பரிஷித் வந்து அந்த தர்மதேவர்கிட்ட கேட்கிறாரு, நீ வந்து யாரு? ஒரே ஒரு காலில் மட்டும் நீ நடக்கிறைய, 3 காலம் உனக்கு போச்சு. நான் வந்து சொல்றாரு, என்னுடைய வாழ்நாள்ல இந்த மாதிரி துன்பப்பட்டவர்களை பார்த்ததே இல்லைன்னு பரிஷித் சொல்றாரு. அதனாலதான் பரிஷித் வந்து உண்மையான சத்திரியன். ஏன்னா அவர் வந்து அந்த சத்திய கடமையை வந்து அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இது வந்து நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். அடுத்து 8வது ஸ்லோகம். குரு வம்சத்து அரசர்களின் கரங்களால் நன்கு பாதுகாக்கப்பட்ட வந்தோர் ராஜ்யத்தில் கண்களில் கண்ணீருடன் நீ துக்கப்படுவதை இப்பொழுதுதான் முதன்முறையாக நான் காண்கின்றேன். இதுவரை பூமியில் உள்ள ஒருவரும் அரசாங்கத்தின் அலட்சியம் காரணமாக ஒருபோதும் கண்ணீர் சிந்தியதே இல்லை. இது பரிஷித் காலத்துல அரசாங்கத்தால யாருமே அழுவது இல்லை. இப்போ யாரும் அழுவாமல் இருக்கிறது இல்லை. சும்மா கூறியிருக்காங்க சொன்ன, அதாவது பரிஷித்துடைய ராஜ்யம் எப்படி நீங்க பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், யாரும் வந்து அவருடைய ஆட்சியில வந்து கவலையாகவோ சோகமாகவோ இல்லை. அதோட விளக்கத்தை வந்து இந்த 9வது ஸ்லோகத்துல 8வது ஸ்லோகத்துல வந்து நம்ம வந்து அவர் சொன்னாரு, இதுதான் நான் வந்து முதல் முறை ஃபர்ஸ்ட் டைம் இன் கிங்டம் நான் வந்து அழுவுறேன், உங்களை நீங்க அழுவுறதை வந்து முதல் முறையா பாக்குறேன்னு வந்து பரிஷித் சொல்றேன். அப்ப எவ்வளவு ரொம்ப நல்லா ராஜ்யம் பண்ணியிருக்காரு என்பதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். 9வது ஸ்லோகம். சுரபி மகனே, இனிமேல் நீ வருந்த தேவையில்லை. இந்த இழிகுல சூத்திரனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. மேலும் பசுரூபம் கொண்ட தாயே, பொறாமை கொண்ட எல்லா மனிதர்களையும் அடக்கி ஆள்பவனாக நான் வாழும் வரை நீர் அழ வேண்டிய காரணமில்லை. அனைத்தும் உமக்கு நன்மையாகவே இருக்கும். அப்ப பரிஷித் வந்து அங்க வந்து அந்த காவல் பூல்கிட்ட பேசுறாரு, நீங்க கவலைப்படாதீங்க,
உங்க கவலைக்கான காரணமாக இவனை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து 10வது 11வது ஸ்லோகம். தூய்மையான எருதே, ஓர் அரசனின் ராஜ்யத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் துஷ்டர்களாக்கப்படும் பொழுது அந்த அரசனின் நட்பெயர், ஆயுள் மற்றும் நட்பிறப்பு ஆகியவை மறைந்துவிடும். துன்பப்படுபவர்களின் துன்பங்களை தீர்ப்பதுதான் அரசனின் முக்கிய கடமையாகும். எனவே பிற ஜீவராசிகளை இவன் துன்புறுத்துவதால் மிகவும் இழிவான இவனை நான் கொன்று விடுகின்றேன். அப்போ அரசனுடைய சத்துருனுடைய குவாலிட்டிஸை வந்து பரிசீலித்து சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க பார்க்கலாம், பிரபுபாத டிரான்ஸ்லேஷன் சொல்றாரு, என்ன சொல்றாருக்கா நீங்க பாருங்க. Therefore I must kill this most wretched man because he is violent against other living beings. இவன் வந்து மற்றவங்க கிட்ட வன்முறையா வந்து நடந்துக்கிறான். அப்போ வலதே வித்யாபூஷன் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உரை எழுதுற. அவர் சொல்றாரு, நீ வந்து எங்களுடைய, அதாவது வந்து காவும் ஊழலும் வந்து பரிசுட்டு பேசுறாங்க. என்ன சொல்றாங்கக்கா, நீங்க வந்து எங்களுடைய திருப்திக்காக இல்லை எங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க வந்து இந்த கலியை சாவடிச்சீங்கன்னாக்கா அந்த 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 என்ன சொல்றது, அந்த செயல்ல எங்களுக்கும் பங்கு வரும்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. அப்போ உடனே வந்து பரிசு சொல்றாரு, அவர் சொல்றாரு, நல்ல ராஜ்யம் பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னாக்கா, பிரஜைகள் வந்து கவலைப்பட்டுச்சுனாக்கா, பிரஜைகள் வந்து சந்தோஷமாக இல்லைனாக்கா, அடுத்த வாழ்க்கையில வந்து நெக்ஸ்ட் லைஃப் ப்ரொமோஷன், அதாவது வந்து அடுத்த வாழ்க்கையில வந்து அந்த ராஜா வந்து துன்பப்படணும் என்றுதான் வந்து விதி. ஸோ அதனால இவனை சாகடிக்கிறது வந்து என்னுடைய தர்மம். நான் இவனை சாகடிக்கலனாதான் எனக்கு பிரச்சனை என்று வந்து அங்க வந்து பரிஷித் மகாராஜ் வந்து சொல்றாரு. அடுத்து 12வது ஸ்லோகம். பரிசுத்த மகாராஜன் எருதிடம் திரும்ப திரும்ப பின்வருமாறு கேள்விகளை கேட்கின்றார். சுரவியின் மகனே, உன்னுடைய 3 கால்களை துண்டித்தவன் யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சட்டங்களுக்கு கீழ்படிந்து நடக்கும் அரசர்கள் ராஜ்யத்தில் உன்னை போல் இவ்வளவு மகிழ்ச்சியற்றவர் ஒருவருமே இல்லை. ஓகே, அவர் திருப்பியும் கேட்கிறாரு. உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, யாரு உங்களை துன்பப்படுத்துறா, அதுதான் வந்து அவர் கேட்டுட்டே வந்து வராரு. இங்கேயும் அதான் கேட்கிறாரு, யார் உங்களுடைய காலை வெட்டனா? ஏன்னா இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வந்து கிருஷ்ணரால போடப்பட்டது. ஆனா உங்களை போல கவலையான ஆட்களை நான் வந்து பார்க்கவே இல்லை என்றதை வந்து அவங்க சொல்லலாம். பார்க்க சொல்றாரு. அடுத்து 13வது ஸ்லோகம். எருதே, நீ குற்றமற்றவனாயினும் முற்றிலும் நேர்மை உடையவனாயினும் இருக்கின்றாய். எனவே உனக்கு சர்வ நன்மையும் உண்டாகட்டும். உன்னை அங்கவீனப்படுத்தி பிரதாவின் புத்திரர்களுக்கு இழுக்கை உண்டாக்கியவன் யார் என்று தயவு செய்து சொல். அப்போ திருப்பி வந்து பரிசு கேட்கிறாரு. நீங்க பாருங்க, இதுதான் தர்ம தேவதையும் பூமியுடைய நிலை. ரொம்ப துன்பப்படுத்தி இருக்கிறான் கலி, அவனும் அங்கேயே தான் இருக்கிறான். பரிசுக்கு வந்து துருவி துருவி கேட்கிறாரு, யாரு யாருன்ட்டு. இது வரைக்கும் வந்து அவங்க பதில் சொல்லாம வந்து இருக்கிறாங்க. அதை நீங்க கவனிக்க வேண்டும். அதை அடுத்து 14வது ஸ்லோகம். குற்றமற்ற ஜீவராசிகளுக்கு துன்பம் விளைவிப்பவன் யாராக இருந்தாலும், உலகில் எந்த மூலையில் இருப்பவனாக இருந்தாலும் என்னை கண்டு அஞ்சதான் வேண்டும். நேர்மையற்ற துஷ்டர்களை அடக்குவதால் ஒருவர் தானாகவே குற்றமற்றவர்களுக்கு நன்மை செய்வராகிறார்கள். அப்போ பரிசு சொல்றாரு, நீங்க பயப்படாம என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா சொல்றாரு, by curbing dishonest miscreants one automatically benefits the offenseless. சொல்றாரு டிரான்ஸ்லேஷன்ல. அப்போ இவர்களை யாரு இவன் எங்க இருந்தாலும் நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, இவர்களை அழிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று 14வது ஸ்லோகத்துல பரிசுத்த மகாராஜ் வந்து அங்க சொல்றாரு. அடுத்து 15. ஓர் அற்ப ஜீவராசி கலசத்துடனும் அலங்காரங்களுடன் கூடிய ஓர் ஸ்வர்க லோகவாசியாக இருப்பினும் குற்றமற்றவர்களை துன்புறுத்துவதன் மூலமாக குற்றம் புரிவனாகவே இருந்ததால் அவன் நேரடியாக என்னாலேயே நாசம் செய்யப்படுவான். முதல்ல பரிசு சொல்றாரு, அவன் எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு,
அவன் யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. இது வந்து அழகா வந்து பலதேவ வித்யாபூஷன் வந்து சொல்றாரு. அப்போ உடனே வந்து அங்க தர்மதேவர் கேட்கிறாங்களாம், சரி பரிசுட்டு நீ சொல்றதா சரிதான், ஒரு கால் உன்னை விட பலசாலியா வந்து அவன் இருந்தானாக்கா நீ என்ன பரிசுட்டு பண்ண முடியும் என்று நீ கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நான் வந்து அவனுடைய கையை கூட வெட்டுவேன். ஏன்னா என்ன போல பலசாலிகள் there is no person among men and devatas is who is as strong as him சொல்றாரு. சொல்றாரு என்ன போல பலசாலி தேவலோகத்திலையும் கிடையாது, மனித பிறப்புலையும் கிடையாது, அதனால நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு பலதேவ வித்யாபூஷன் அந்த கருத்தை வந்து சொல்றாரு. முதல்ல கேட்கிறாரு அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இப்ப என்ன சொல்றாரு, அவன் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆளை மட்டும் காமிங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அடுத்து 16வது ஸ்லோகம். அவசர காலமில்லாத சாதாரண காலங்களில் சட்டங்களுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் அளித்து சாஸ்திர விதிகளை மீறுபவர்களை தண்டிப்பதே அரசாரும் மன்னரின் உயர்ந்த கடமையாகும். அப்போ இந்த புரியுது அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, அரசனுடைய கடமை என்னன்னாக்கா தப்பு செய்யறவர்களை தண்டிக்கிறது. சுப்ரீம் டியூட்டி ஆஃப் ரூலிங் கிங் இஸ் டு கிவ் ப்ரொடெக்ஷன். முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். chastise to those who stray from ordinance of the scriptures. யார் வந்து மோசமான காரியம் செய்கிறார்களோ அவர்களை வந்து தண்டிக்க வேண்டும். அப்போ உடனே வந்து பலதேவ இது ஒரு ரொம்ப அழகா இருக்கும். அந்த உரைகளை வந்து சீக்வன்ஸ் எழுதிட்டே வருவார் வந்து. இப்போ வந்து அந்த பூலும் காவும் கேட்குதுங்களாம், சரி பரிசுட்டு எல்லாமே சரிதான், ஆனா ஒருத்தனை கண்டிச்சுட்டு மற்றவர்கள் கருணை காமிக்கிறதுனால ஒரு அது சரியில்லையே பரிசுட்டு. அதாவது எங்களை காப்பாத்துறதுக்காக நீ வந்து அவன் கலிபுருஷன் கிட்ட நீ வந்து அவனுக்கு தான் தண்டனை கொடுக்க போற, இது வந்து சரியா வரலைய, எங்களுக்காக நீ வந்து அவனை வந்து சாகடிக்க போறே, நீ என்ன பண்ண போறியோ, அப்படி இருக்கும் பொழுது இது வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போ பரிசுட்டு என்ன சொல்றாரா, ஆமா நான் அவனை தண்டனை கொடுக்க போறேன், ஏன்னா அவன் அதர்மத்துக்கு துணை போறான். சாஸ்திரத்துல என்ன சொல்றது, அதர்மத்துக்கு துணை போறவர்களே நம்ம வந்து தண்டனை கொடுக்கலாம் என்பதை வந்து பரிசுக்கு வந்து சொல்றாரு. அப்போ பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு, அவர் கொடுக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்னா தண்டனை கூட சாஸ்திர விதிகளுக்கு பிரபாரம் தான் கொடுப்பாரு என்பதை வந்து அவர் வந்து இங்க சொல்றாரு. அடுத்து 17. தர்மதேவதை உரியது உம்மால் பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் பாண்டு வம்சத்தை சேர்ந்த ஒருவருக்கு மிகவும் பொருத்தமானவையாகும். பரம புருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட பாண்டவர்களின் பக்தி பூர்வமான தகுதி முறைகளால் கவரப்பட்டு ஒரு தூதுவரை கூறிய கடமைகளை செய்தார். அப்போ உடனே தர்மதேவர் வந்து நினைக்கிறாங்க, இது வந்து பரிசு வந்து சாதாரண ஆடு கிடையாது. பிரபா சொல்றாரு, captivated those words just befit person of the பாண்டவ. நீ கண்டிப்பா வந்து பாண்டவர்களுடைய குலத்துல தான் நீ வந்து வந்திருக்கணும். ஏன்னா பகவானுடைய பக்தி சேவையினால அவங்க வந்து பகவானே வந்து அவர்களுக்காக வந்து தூது போயிருக்கிறாரு என்பதை வந்து அந்த கருத்தை வந்து சொல்றாரு. அப்போ இங்க இருக்கும் வந்து ஆச்சாரியர் உரை எழுதுறாரு, கிருஷ்ணர் வந்து ஏன் வந்து அவர்களுக்காக தூது போறாரு, எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஏன் முக்கியமா பாண்டவர்களுக்காக தூது போறாருனாக்கா, ஏன்னா அந்த பாண்டவர்கள் வந்து பகவான் மீது உயர்ந்த பக்தியை செய்யறதுனால அதற்காக தான் வந்து அவர் அங்க தூது போறார். அப்போ அந்த யாரு தர்மதேவரையும் பூமியும் சொல்றாங்க, இப்பேற்பட்ட வம்சத்துல வந்த நீ நிச்சயமாக நீ எதையும் செய்ய முடியும், அதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை என்று வந்து அவங்க சொல்றதாக வந்து சொல்றாங்க. 18வது ஸ்லோகம். மனிதருள் மிக சிறந்தவரே, சாஸ்திர அனுபவமற்ற தத்துவவாதிகளில் வெவ்வேறு அபிப்பிராயங்களால் நாங்கள் குழப்பம் அடைந்திருப்பதால் எங்களுடைய துன்பங்களுக்கு காரணமானவனை ஆராய்ந்து அறிவது மிகவும் கடினமாக உள்ளது. பாருங்க, இது வந்து it is very difficult to ascertain the particular miscreant who has caused our suffering because we are wielded by different opinions of tyranny. அவங்க என்ன சொல்றாங்க, பல தத்துவங்கள்னால நாங்க குழப்பம் அடைஞ்சிருக்கிறோம். இதுவும் கலியுடைய ஒரு சிம்டம். பல வகையான டிவி, யூடியூப்,
ரேடியோ எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் தான் கடவுள் அப்படி கடைசி சொல்லுவாங்க. இதுதான் அவங்க சொல்றாங்க. பல வகையான ஒப்பீனியன்ஸை கேட்டு அவங்களும் வந்து குழப்பம் அடைஞ்ச நேரம் தான் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க என்பதையும் வந்து அங்கே ஆச்சாரியர்கள் வந்து விளக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம இல்லை, தர்மம் அதர்மம் செய்யறவர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தண்டனை கிடைக்கணும், ராஜாவுடைய கடமை வந்து பிரஜைகளை பாதுகாப்பு, இதெல்லாம் சாஸ்திரத்துடைய விதி. அப்போ எப்படி அவங்களுக்கு தெரியாம போச்சுனாக்கா எங்க பதில் சொல்றாங்க, ஏன்னா நாங்களும் நிறைய விஷயத்தை கேட்டு எங்களுக்கும் வந்து இதனால குழப்பம் வந்துருச்சு பரிசுட்டு அப்படின்னு வந்து நீங்க சொல்றாங்க. பாருங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இங்க வலதேவி சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, அதாவது தர்மதேவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா என்னுடைய காலை வந்து வெட்டி இருக்கிறாரு, கால் வந்து வெட்டப்பட்டது. ஆனா உண்மையான அவன் வந்து ஒரு கருவிதான், காலை வெட்டனம் வந்து ஒரு கருவிதான். ஆனா அந்த அந்த செயலுக்கான பீஜம் எது என்று எனக்கு தெரியல வந்து தர்மதேவர் சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த சூத்ரன் என்பவன் வந்து அவன் வந்து ஒரு கருவிதான். ஆனா அந்த சீக் ஆஃப் த சஃபரிங் இஸ் சம்திங் எல்ஸ் சொல்றாங்க. நான் அவன் துன்பப்படுறேன்னாக்கா அவன் சூத்ரன் யாரு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா உண்மையிலே இதுல வந்து வேற ஒரு பொருள் இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ பரிசு கேட்கிறாரா, உனக்கு தான் எல்லா சாஸ்திர சடங்குகள்லாம் தெரியுமே. அப்ப கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நிறைய சாஸ்திரத்தை கேட்டு நாங்களும் குழப்பம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வலதேவி தேவபூஷன் வந்து என்ன சொல்றாரு. ஓகே, இது ஒரு நிறைய நீட்டான உரை எழுதியிருக்காரு. இதுக்கும் வந்து அவர் வந்து ஓகே. அடுத்து 19 தானே. எல்லா வகையான இருமைகளையும் ஒப்புக்கொள்ள மறுக்கும் சில தத்துவவாதிகள் ஒருவரது சொந்த இன்ப துன்பங்களுக்கு அவரே பொறுப்பாளி என்று கூறுகின்றனர். பிறர் அமானுஷ்யமான சக்திகளே அதற்கு பொறுப்பு என்றும் மற்றவர்கள் செயல்தான் அதற்கு பொறுப்பு என்றும் கூறுகிறார்கள். ஆழ்ந்த பௌதீகவாதிகளோ இயற்கைதான் முடிவான காரணம் என்று சாதிக்கிறார்கள். இது வந்து வெவ்வேறு வகையான தத்துவார்த்தங்கள் நீங்க புறப்பாடுகள் படிக்கலாம். ஒன்று வந்து பௌத்த மதத்தை பத்தி பேசுவாரு, இன்னொன்று வந்து கபிலர் கபிலாவை பத்தி பேசுவாரு. சில பேர் சொல்லுவானுங்க கிரகங்கள் ஜாதகம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ இப்ப என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, இவங்க வந்து குழப்பம் அடைஞ்சு போயிருக்கிறாங்க என்பதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அப்போ எதனால குழப்பம் அடைஞ்சு போயிருக்கிறாங்க, அந்த காரணங்களை வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. எத்தனை ஸ்லோகம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், 19 ஸ்லோகத்துல வந்து அவங்க ஒண்ணுன்னா வந்து சொல்லிட்டு வருவாங்க. பாருங்க சொல்றாங்க. முதல்ல some philosophers deny all sorts of duality, declare that one's own self is responsible for his personal act. இது வந்து யாருடைய தன்மை? ஒரு சில பேர் சொல்றாங்க dualityனாக்கா வந்து வேற விஷயமே கிடையாது, நான் அனுபவிக்கிறது வந்து என்னால, எல்லாமே நான் தான் காரணம். இது யார் பேசுவா? atheistic person. ஒன்று. ரெண்டாவது, others says that the superhuman powers are responsible, while yet others say the activities is responsible. அதாவது வந்து சில பேர் சொல்றாங்க சூப்பர் ரொம்ப அமானுஷ்யமான விஷயம் என்று அவங்க சொல்றாங்க. ஆனால் சில பேர் சொல்றாங்க செய்யக்கூடிய செயல்தான் காரியம் என்று சொல்றாங்க. and the gross materialist maintain that nature is the ultimate cause. 4. ஒன்று வந்து atheistic person, அவன் வந்து நாஸ்திகவாதி. ஒன்று atheistic person. ரெண்டாவது அமானுஷ்யமான விஷயம். மூணாவது கர்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான்காவது வந்து நேச்சர்னா இயற்கை தான் வந்து இதற்கு காரணம் என்பதை வந்து சொல்றாங்க. ஓகே, அப்போ முதல்ல வந்து யாரை பத்தி பேசுறாங்கனாக்கா கபிலர், அதாவது வந்து இந்த அத்திஸ்டிக் கபிலா, அவரை பத்தி வந்து சொல்றாங்க. அவங்களுடைய பிலாசபி என்னன்னாக்கா, ஆத்மா வந்து அட்டாச் டு பிரகிருதி, சப்போஸ் இங்க வந்து இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து துன்பப்படுவீங்க, அப்போ அது வந்து அவங்களே காரணம் என்று அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஒன்னொன்னு. ரெண்டாவது அஸ்ட்ராலஜர்ஸ்னாக்கா பிளானட்டோடைய மூவ்மெண்ட்ஸ், அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இதெல்லாம் விதி, இதுதான் காரணம் என்று சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க கர்மம் தான் இது வந்து காரணம், நல்ல கர்மம் செஞ்சா நீ சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சில பேர் சொல்றாங்க. அடுத்து பௌத்த மதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க.
அவங்களுடைய சுபாவா தத்துவம் வந்து சுபாவா என்று சொல்லுவோம். இந்த பிரின்சிபல் எஃபெக்ட் ரைஸ் பண்ணுறது வந்து அவமானமான விஷயம் புரிஞ்சுக்கலாம். இது பயப்படாதீங்க, வரத்தில் வந்து பதில் சொல்லும்போது நம்ம வந்து இதோடைய விவரத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து 20வது ஸ்லோகம். விவாதித்த நாள் துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தறிவோ அல்லது கற்பனையின் மூலமாக அதை அறியவோ அல்லது வார்த்தைகளால் அதை விவரிக்கவோ ஒருவரால் முடியாது என்று நம்பும் சில அறிஞர்களும் உள்ளனர். ராஜ ரிஷியே, இதில் எது பொருத்தமானது என்பதை உமது புத்தியால் நீயே ஆராய்ந்து கொள்ளும். அப்ப சில பேர் இன்னும் பல விஷயங்களை வந்து அவங்க சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க no certain the cause of distress, argumentation, imagination. அதாவது வந்து பல பேர் பல விஷயங்கள் சொல்றாங்க. எது சரின்னு நீயே வந்து தீர்மானம் பண்ணி சொல்லு என்றது வந்து பரிசுக்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க. அடுத்து 21. சூத கோஸ்வாமி கூறினார், பிராமண சிருஷ்டரே, தர்ம தேவதையின் பேச்சை கேட்ட பரிசுத்த மகாராஜன் பூரண திருப்தி அடைந்து பிழையோ வருத்தமோ இன்றி பதிலளித்தார். இப்பதான் நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப பரிசுத்த மகாராஜா இதெல்லாம் கேட்கிறாரு. முதல்ல கலியை பார்க்கறாரு, இவங்கிட்ட விசாரிக்கிறாரு. இப்ப நிறைய விசாரணை பண்றாரு அவரு. ஆச்சாரியர் வந்து பல கருத்துக்கள் எழுதுறாங்க. இப்ப அவர் என்ன பண்ண போறாரு, without Emperor Parikshit hearing அவங்க 2 பேரும் பேசுறது கேட்டு அவர் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்ல போறா என்றது வந்து இங்க சொல்லலாம். அப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்வி, அதாவது இந்த ஸ்லோகத்துல பல வகையான தத்துவங்களுடைய பதிலை வந்து பலதேவ வித்யாபூஷன் வந்து இங்க வந்து எடுத்துறாரு. ஒண்ணு வந்து அந்த கபிலருடைய தத்துவம், இன்னொன்று வந்து அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்றாங்கன்னாக்கா விதிதான் உனக்கு காரணம் என்று சொல்றாங்க. அடுத்து பௌத்த மதம் அதை பத்தி சொல்றாங்க. ஆனா தர்மம், அதாவது வந்து பலதேவ வித்யாபூஷன் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அடுத்த ஸ்லோகத்தில் அதை பார்க்கணும். அடுத்து 22 ராஜோவாச்சா. அரசர் கூறினார், தர்மம் அறிந்த நீர் ஓர் எருதின் வடிவத்தை தாங்கியிருக்கின்றாய். மேலும் அதர்மம் செய்தவனுக்கு ஏற்படும் நிலை அதை குறித்து பேசுபவனுக்கும் ஏற்படும் என்று தத்துவத்திற்கு ஏற்பவே நீ பேசுகின்றாய். நீ தர்ம தேவதையே அன்றி வேறு யாரும் இல்லை. முதல்ல பரிஷித் வந்து அந்த பூல் யார் பூல் சொல்லல, நான் தர்ம தேவதை வந்து பூல் சொல்லல. பரிஷித் முதல்ல என்ன பண்றாரு, ஏற்கனவே கேட்கிறாரு, நீங்க 2 பேரும் யாருன்னு கேட்கிறாரு, முக்கியமாக பூல்ல கேட்கிறாரு. அப்போ பரிஷித் என்ன தீர்மானம் பண்றாரு, நீ நிச்சயமா வந்து தர்மம் பிரவிஷி தர்மஜா தர்மோ ஸ்ரீ விஷ ரூபத்ரு, நீ வந்து கண்டிப்பா தர்ம தேவதையாக தான் இருக்க வேண்டும். ஓகே, ப்ரோபர் அந்த ப்ரோபர் வந்து முக்கியமான கருத்து எழுதுறது. டிவோட்டிஸ் கன்க்ளூஷன் இஸ் தட், இப்போ நிறைய தத்துவங்கள் நம்ம கேட்கிறோம், நிறைய கருத்துக்களை கேட்கிறோம். நீங்க அங்க போங்க, நீங்க இங்க போங்க, நீங்க வந்து எங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்றோம். ரொம்ப அந்த ப்ரோபர் எழுதுறாரு. டிவோட்டிஸ் கன்க்ளூஷன் இஸ் தட் no one is directly responsible for being benefactor of mischief mongers without the sanction of the Lord. Therefore, he does not consider anyone to be directly responsible for such action. But in both cases, he takes it granted that either benefit or loss is God's sent. இப்ப தர்ம தேவதையும் பிருத்திவியும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்க யாருன்னு வந்து பரிசு கேட்கும் பொழுது அவங்க சொல்லல. 9வது அத்தியாயம், இது வந்து ஒரு ஆச்சரிய உரை எழுதும். 9வது அத்தியாயத்தை பீஷ்மர் என்ன சொல்றாரு, இது நடப்பதெல்லாம் கிருஷ்ணனுடைய ஒரு திட்டம், அந்த திட்டம் யாருக்குமே தெரியாது. அப்போ பிரபுபாதர் அதான் சொல்றாரு, டிவோட்டிஸ் கன்க்ளூஷன் இஸ் தட் உங்களுக்கு யாராச்சும் துன்பம் வரலாம், ஆனா பக்தர் என்ன நினைச்சுப்பாங்க, டைம்ல both cases is take it granted that either benefit or loss is God sent. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் பகவான் அனுப்புறார், உங்களுக்கு கெட்டது நடந்தாலும் பகவானுடைய ஒரு செயல் என்று வந்து ஒரு டிவோட்டியால உணர முடியும். அதனாலதான் பிரபுபா சொல்றது, நம்ம டிவோட்டியா இருக்கும் பொழுது இந்த கான்சியஸ்னஸ் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்றோம். உதாரணத்துக்கு
நீங்கள் இப்போ எப்படி என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்ன ஒருத்தர் வந்து திடீர்னு அரைஞ்சிட்டாருனாக்கா, திடீர்னு வந்து உட்காந்துருக்காரு, யாராச்சும் வந்து திடீர்னு அரைஞ்சி கிளாஸ் தயவுசெய்து நிப்பாட்டுப்பா முடியல அப்படின்னு அரைஞ்சிட்டா, நான் என்ன பண்ணுவேன், திருப்பி இந்த பொம்பளை தூக்கி அடிச்சுடுவாங்க நான், ரைட் தானே? ஆனால் தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இவன் வந்து அப்கோர்ஸ் இது வந்து உயர்ந்த நிலைமை தான் பாகவதம் பேசுது, அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அவங்க என்ன நினைப்பாங்க, இது ஒரு கெட்ட காரியமாக இருந்தாலும் இது வந்து பகவான் அனுப்பின ஒரு விஷயம் என்று அவங்க நினைச்சுக்கோங்க. பிரபுபாதரோட வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், பிரபுபாதர் வந்து அந்த ஜலடுத்த கப்பையில போகும்போது ஹார்ட் அட்டாக் வருது அவருக்கு. அவர் உடனே ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்ட்டு அவருடைய மிஷனை அபார்ட் பண்ணி அவர் வந்து திருப்பியும் வந்து கிளம்பலையார். பிரபா என்ன பண்றாரு, மீண்டும் அந்த கிருஷ்ணன் மேல அந்த பாரத்தை போட்டு அந்த மிஷனை வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. இதுதான் டிவோட்டியோடைய முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஸோ எது நடந்தாலும் நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து தத்துவ புரிதல் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுது, கிருஷ்ணர் தான் காரணம். நான் ஹரே கிருஷ்ணாவில் சேர்ந்துட்டேன், நான் வந்து 50 மாலை ஜபம் பண்ணுறேன், 64 மாலை ஜபம் பண்ணுறேன், 30 மாலை ஜபம் பண்ணுறேன், 16 மாலை பண்ணலை, கூட தான் பண்ணுறேன், 4 கோட்பாடு கடைப்பிடிக்கிறேன், பொறுப்பாடு புக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன், பக்தி சாஸ்திரி முடிச்சுட்டேன், பக்தி வேதாந்தா முடிச்சுட்டேன், பக்தி வைபவா முடிச்சுட்டேன், எல்லாமே சரிதான். எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரியலைசேஷன் வரலன்னா அது பிரயோஜனமே கிடையாது, ரைட் தானே? நீங்கள் இவ்வளோ செய்யும் போது சின்சியராக நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணீங்கன்னா கிருஷ்ணர் அந்த ரியலைசேஷனை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வந்து ஒரு பிளானை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் அந்த ரியலைசேஷன் கொடுக்க மாட்டார். எல்லாமே வந்து எக்ஸ்டர்னலாக தான் இருக்கும் நீங்கள் செய்கிறது. எக்ஸ்டர்னல்னாக்கா மற்றவங்க பார்க்கணும், நான் நல்லா கிளாஸ் கொடுக்குறது அந்த மாதாஜி என்னை பார்க்கணும், நான் நல்லா அந்த மாதாஜி நான் நல்லா மாலை காட்டுறது அந்த பிரபு என்கிட்ட ஹரே கிருஷ்ணா சொல்லணும். ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸ்டர்னலாக இருக்குது. எக்ஸ்டர்னல்னாக்கா எப்படி கிருஷ்ணர் திருப்தி வந்து, ஏன்னா நம்ம எல்லாருமே பேசுகிறோம், அதானே பேசுகிறோம், பக்தி சேவை செய்யறது கிருஷ்ணர் திருப்திக்காக சொல்கிறோம். ஆனால் ஆழ்ந்து நம்மளே நம்ம பரிசு பண்ணி பார்க்கணுமாக்கா எவ்வளோ பேரால அந்த கான்சியஸ்னஸ் வேலை செய்ய முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு ஏதாச்சும் பிரசாத் தயார் பண்ணமாக்கா ஒரு எதிர்பார்ப்பு அடி மட்டமான மனசுல இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும், யாராச்சும் ஒரு ஆள் பிரசாதம் நல்லா இருக்குன்னு சொல்ல, உண்மைதான் நம்ம சொல்றது. கண்டிப்பா அந்த அந்த ஏக்கம் வந்து இல்லை, இது உண்மை ப்ரோ, நான் சொல்றது இது உண்மை. அந்த ஏக்கம் வந்து மனசு ஆள் மனசுல வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்பதான் வந்து ஒரு பிரபு சொல்லுவாரு, கறியில உப்பே இல்லைன்னு சொன்னாக்கா என்ன முதல்ல சொல்லுதுமா, நம்ம சமைச்சு பாருங்க பிரபு, அப்புறம் உங்களுக்கு தெரியும் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒன்றும் அந்த விருப்பு வெறுப்பு என்ற அந்த வேற்றுமையில வாழ்க்கையை வாழணும். அப்ப அந்த விருப்பு வெறுப்பையும் நமக்கு டிவோர்ஸ் சர்வீஸ் கொண்டு வந்துட்டோம் நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அப்ப நம்ம வந்து அந்த கிருஷ்ணாவுடைய ஸ்பேஸ்ல இருந்து வெளியாகி எந்த ஸ்பேஸ்க்கு வரோம் யாருக்கு தெரியும்? ரெண்டு ஸ்பேஸ்னாக்கா ஸ்பேஸ் எப்படி சொல்றது, 2 வகையான இடங்கள் வந்து சொல்றாங்க, 2 தளம். ஒன்னு கிருஷ்ணா ஸ்பேஸ், ஒன்னு உடல் பௌதிகமான. அது என்ன ஸ்பேஸ்? ஜடம். மை ஸ்பேஸ், ஐ ஸ்பேஸ். அப்ப நீங்க ஆன்மீக தளத்துல செயல்படுறத போல தெரிஞ்சாலும் உண்மையிலே நீங்க வந்து மை ஸ்பேஸ்ல இருக்கிறீங்க. ஏன்னா உண்மையான கிருஷ்ணர் திருப்திக்காக நீங்க அங்க வேலை செய்யணும். அப்போ நம்ம இந்த இந்த கதைகள்லாம் வந்து ப்ரோபோட்டு இந்த பாகவதத்துடைய லெசன்ஸ் எல்லாமே பாயிண்ட், அதனுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னாக்கா, நம்ம இந்த மாதிரி குவாலிட்டிஸை வந்து இம்பாய்ப் பண்ணணும். எவ்வளோ அடித்தாலும் தர்மதேவதை வந்து காட்டி கொடுக்கல. அதே தர்மதேவதை என்ன சொல்லுது, இவன் வந்து ஒரு கருவிதான், இது உள் காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று தர்மதேவன் வந்து அங்கே ஆராய்ச்சி பண்ணுது. பரீட்சித் மகாராஜா என்ன பண்றாங்க, சிறந்த வந்து பக்தராக இருக்காரு. அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போறாரு, அவ்வளோ பெரிய மோசமான சாபம் பண்ணு அவர் என்ன பண்ண போறாருன்னு வந்து அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து பக்தர்கள், நம்ம டிவோட்டிஸ் வந்து இந்த கிருஷ்ண கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஐ ஸ்பேஸ்ல இருந்து
கிருஷ்ணாவோட ஸ்பேஸ்க்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில ப்ரையாரிட்டி என்னவா இருக்கணும்? கிருஷ்ணரா இருக்கணும். அதுக்கு பயிற்சி நாம ஜெபமா இருக்கும். அதுக்கு பயிற்சி நிறைய இருக்குது. முதல்ல உங்களுக்கு வந்து மை ஸ்பேஸ்ல வெளியாகணும்னாக்கா பிரபு நீங்கள விட்டுட்டு அதில் அர்த்தம் கிடையாது. அதோட அர்த்தம் அது கிடையாது. நீங்க மை ஸ்பேஸ்ல இருந்து கிருஷ்ணா ஸ்பேஸ்க்கு வரணும்னாக்கா வீட்லயே நீங்க கிருஷ்ணா ஸ்பேஸ்லயே வாழணும், கிருஷ்ண உணர்வுல வாழணும், பிராக்டிஸ் பண்ணணும். தாத்தால இந்த வாட் எவர் இட் இஸ் நீங்க செய்யணும். அப்போ நீங்க இதெல்லாம் கல்டிவேட் பண்றதுக்கு முதல்ல பிரபு சொன்னது நாம ஜபம், ரைட்? அப்புறம் பிரபுடைய புக்ஸ் வந்து நம்ம படிக்கணும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா சாது சங்கரம் வந்து எடுத்துக்கணும். டிவோட்டிஸ் உடைய அசோசியேஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸோட அசோசியேஷன் தான் நம்மளுக்கு வந்து இது புரியே வரும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து புரியறதுக்கு வந்து ரொம்ப புதிரா இருக்கும். என்ன பிரபு பேசுறீங்க அப்படின்னு இருக்கும். ஏதோ டிவோட்டிஸோடைய அசோசியேஷன், அவங்களுடைய மெர்சி, அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட சுலபமாக புரியறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எப்பொழுதுமே வந்து இந்த நான் என்ற என்னுடைய தளத்திலிருந்து வெளியாகி எங்க போனோம்? கிருஷ்ணா ஸ்பேஸுக்கு போனோம். நீங்க கிருஷ்ணா ஸ்பேஸுக்கு போனோம்னாக்கா உங்களோட டிவோஷனல் சர்வீஸை நீங்க ரொம்ப நேர்மையா சிம்பிளா செய்யணும். நேர்மையா சிம்பிளானாக்கா என்ன அர்த்தம்னாக்கா கிருஷ்ணருக்காக டிவோஷனல் சர்வீஸுக்காக நான் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அது நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கணும் முதல்ல. நான் ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருந்தேன். வர்ணாசிரமத்தில் வந்து இந்த ஆசிரம தர்மத்தில் வந்து ஒன்று வந்து வானப்பிரஸ்தம். நமக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் வானப்பிரஸ்தோடைய நிலவரங்களை. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த வானப்பிரஸ்தத்தை வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு அதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் எப்படி சொல்லலாம், அடிக்கல், அது கூட நம்மளுக்கு வந்து இங்க அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்போ எப்படி அந்த என்னது வானப்பிரஸ்தத்தை வந்து மேற்கொள்ள முடியும்? முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நான் வந்து கிருஷ்ணனுடைய தாசன், கிருஷ்ணனோட இன்பத்துக்காக வேலை செய்கிறேன். இவ்வளவு நாள் மற்றவர்களுக்காக எல்லாமே வேண்டி எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து வேலை செஞ்சேன். இப்போ நான் கிருஷ்ணனுக்காக வேலை செய்ய போறேன். அப்போ அவர் சொல்ற அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி அதை நம்ம ப்ராக்டிக்கல் காமிக்க முடியும்? எப்படி காமிக்க முடியும்? இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஓகே கிருஷ்ணா தான் முக்கியம், உங்களுக்கும் வயசாச்சு, சரி எனக்கே வயசாச்சு, எனக்கு வந்து 65 வயசுன்னு வச்சுக்கோங்க, ரிட்டையர் ஆகிட்டேன், ஓகே எனக்கு எல்லா வேலைகளும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிருஷ்ணருக்காக வேலை செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒன்றுன்னு சொல்கிறேன், வானப்பிரஸ்தத்தை பரிசு பண்ணுங்க பிரபுன்னு சொல்கிறேன். பிரபு கேட்குறாரு அந்த கேள்வி, எப்படி நீங்கள் வந்து இதை எக்ஸிபிட் பண்ண முடியும்? முதல்ல ஏன் நம்மளுக்குலாம் அந்த ட்ரைனிங்கே இல்லை. பிரம்மச்சாரி சில ட்ரைனிங் தான் வானப்பிரஸ்தம் தானே நடத்துகிறோம். நம்ம எல்லாத்துலேயுமே பாட்டம் பண்ணிட்டோம். இப்போ கடைசியில் திடீர்னு ஒரு பிரபு கிட்ட போயிட்டு வானப்பிரஸ்தம் அவங்க எடுக்க மாட்டாங்க, எடுத்தது அது எப்படி நம்ம இன்வாய் பண்ண? பிரபு சொல்றாரு, முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னாக்கா சோஷியல் இம்பார்ட்டன்ஸை முதல்ல ஒதுக்கணும். வானப்பிரஸ்தோட முதல் ஸ்டேஜ் அதான் சொல்றாரு. இங்க ப்ரோக்ராம் நடக்குதுன்னா கல்யாணம் சாகெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே அது பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஒன்று 10 வருஷம் செத்து போறீங்க. எனக்கு 65 வயசு, இல்லைன்னா 5 வருஷம் 7 வருஷம் நான் வந்து இறந்து போயிட்டேன்னா அப்போ நான் இறக்கும்போது யார் ஒரு வந்து யாரும் பார்க்க போகல. அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து திருப்பி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது. வானப்பிரஸ்தோடைய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் வந்து இதுன்னு சொல்கிறாரு. நம்ம இவ்வளோ அவர் சொல்கிறாரு, நம்ம இவ்வளோ நாளாக கேட்குறோம், கிளாஸு பயிற்சி பண்ணுறோம், நம்மளுக்கு உண்மையிலேயே இந்த நான் உடலில் ஆத்ம ரிலேஷன் வந்து எப்போ பார்க்கலனாக்கா இப்போ பார்க்கலாம். எனக்கு இப்போ 65 வயசு ஆகி நான் வந்து இங்கே வந்து ஒரு சத்சங்கம் சாகசங்கம் நடக்கும் பொழுது இதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிக்காக நான் போனேன்னாக்கா நம்ம இன்னும் உலக விஷயத்துல தான் மூழ்கி இருக்கோம் என்பது உண்மையான ஒரு ரியலைசேஷன் வந்து பிரம்மச்சாரி இப்போ வந்து ஒரு லெக்சர்ல வந்து சொல்றாரு. ஸோ நம்ம டிவோட்டிஸா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல நம்ம வந்து அந்த என்னுடைய ஸ்பேஸ்ல இருந்து வெளியாகி கிருஷ்ணாவுடைய ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம போகணும். அது நம்ம வந்து பயிற்சி பண்ணணும்.
மைண்ட் வந்து அப்பப்போ வந்து உங்க இன்டர்ஜ் பண்ணும், அது செய்ய இது செய்ய. நீங்க எதை செஞ்சாலும் பிரபு நியாயப்படுத்திடலாம். ஏன் பிரபு போனீங்க? என் மகன் கல்யாணம் பண்ணாங்க, என் மகன் கல்யாணம் பண்ணா உயிர் போடணும், எல்லாத்தையும் நீங்க நியாயப்படுத்திடலாம். நான் வந்து அது வந்து அது வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. ஆனா பிரபு சொல்றாரு, வானப்பிரசத்தோடைய முதல் ஸ்டெப்பிங் என்னன்னா சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டு இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. குறைக்கிறதுனா அறவே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது. அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணணும். திடீர்னு அவங்க சொன்னா திடீர்னு சரி ஏன் கருத்து பேசுங்க, திடீர்னு சொன்னா அவங்க கூட ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன சொல்லணும்? ஓகே, பர்த்டே பார்ட்டிஸ் முதல்ல கட் பண்ணுங்க, அப்புறம் ஒன்னொன்னா போங்க. இங்க வந்து சத்சங்கம் ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது இம்பார்ட்டன்ஸ் இங்க கொடுக்கணும். ரைட்டா? என்ன ஆச்சுன்னா முதிர்ச்சி அடைஞ்ச பக்தர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏன்னா அந்த சங்கம் இல்லையே, அப்ப அந்த பற்று அப்படி குறைஞ்சிட்டு தான் வருது. ஆனா பெரும்பாலும் பாக்குறது அப்படின்னு நமக்கு வந்து, ஏன்னா நீங்க இந்த வானப்பிரஸ்தாவுடைய செமினார்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா எல்லா டிவோட்டிஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் வந்து இதுதான். வயதான பக்தரா இருந்தாலும் அவங்க வந்து பல சிச்சுவேஷன்னால, சர்க்கிள்னால அவங்களால விட்டு விலக முடியாத ஒரு சூழ்நிலை, பல சூழ்நிலைகள் நிறைய பேர் நம்ம செமினார்ஸ்ல பார்க்குறோம், கேட்குறோம். ஸோ அதான் நம்ம அப்போ என்ன பண்ணோம்னாக்கா, ஓகே ட்ரைனிங் விட்டுருங்க, ட்ரைனிங் நம்மளுக்கு இல்லை, நம்ம எல்லாருமே ட்ரைனிங் ரொம்ப குறைவே, நம்ம ட்ரைனிங் இல்லைனாலும் இந்த மாதிரி கான்சியஸ்னஸ் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து வானப்பிரசத்துக்கு மேற்கொண்டு தான் ஆகணும். நம்ம இப்பயே அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அசத் சங்கத்தியாக அசத் சங்கத்தியாக சினிமாவுக்கு சொல்றாரு, அசத் சங்கத்தியாக ஏ வைஷ்ணவாச்சார், ஸ்திரீ சங்கி ஏக சாது அவைஷ்ணவான்னு சொல்றாரு. முதல்ல அசத் சங்கத்தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சாரம் சொல்றாரு. வைஷ்ணவனுடைய ஆச்சாரம் என்னது? அசத் சங்கத்தியாக. ரெண்டு சங்கம் தான் இருக்கு, ஒன்னு சத்து ஒன்னு அசத்து. பக்தர்கள் அசத் சங்க चैतन्य महाप्रभु சொல்றாரு சின்ன சித்தாமணில, அசத் சங்கத்தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சார்னு சொல்றாரு. ஏன்னா அவன் எப்படி இருக்கான்? ஸ்திரீ சங்கி, முதல்ல பெண்கள் மீது, அதாவது உலக விஷயங்கள், ஸ்திரீ சங்கி, ஏக அசாது, சாது தன்மை அவனுக்கு கிடையாது, கிருஷ்ண அபக்த ஆர்னு சொல்றாரு. அவன் கிருஷ்ண பக்தன் கிடையாது, அந்த உலக விஷயத்துல நிறைய ஆசை, அவன் வந்து சாதுவுடைய தன்மை கிடையாது. இவர்கள் போல இருக்கக்கூடிய என்ன பண்ணணும்? அசத் சங்க தியாகா ஏ வைஷ்ணவ ஆச்சார் நம்ம சொல்றேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் கேட்கறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நடைமுறை கொண்டு வரதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம வந்து வானப்பிரசாரம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் எடுக்கணும், புதுசு 25 வயசு தான் நம்மளாம் டியூட்டிஸ் இருக்கிறோம். இப்பயே அதை ஸ்டார்ட் பண்ணணும், இப்பயே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். இவனுக்கு வயசாகிட்டு அப்போ வந்து குரு கிருஷ்ணோட மர்சி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணலாம். இப்பயே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோமாக்கா அப்போ நம்மளுக்கு அது பெரிய விஷயமா வந்து தெரியாது. அது மகாராஜ் சொல்றது உண்மையான டெடிகேஷன் தான் என்னன்னாக்கா, கிருஷ்ணனுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ண தயார். நம்ம எல்லாருமே அதை பேசுறோம் தானே, நீங்க ரெடியா பிரபு? நான் ரெடி பிரபு நான் சொல்லுவேன். ஆனால் சூழ்நிலை வந்தாக்கா யாரும் ரெடி கிடையாது. அதுதான் பிரபுபாதர் வந்து இந்த பொறுப்பாட்டில் வந்து என்ன சொல்றாரு, நீங்க திருப்பியும் வந்து படிச்சு பார்க்கலாம். அந்த பொறுப்பாட்டில் 22 வந்து பிரபுபாதர் போட்டேன், நீங்க படிச்சு பாருங்க, வீட்டில் போயிட்டு நேரம் இருந்தால். Devotee conclusion is that no one is directly responsible for being benefactor of mischievous monk with all sin. அப்ப எல்லாத்துக்குமே பகவான் தான் காரணம். அப்போ நம்மளும் சொல்லிடலாம் உடனே, சோஷியல் என்டராலஜியில் இருக்கிறதுக்கும் கிருஷ்ணர் தான் காரணம், ரைட் தானே? ஓகே, அடுத்து 23 अथवा देव मायाया योऽयं गतिरगोचरा चेतसो वचसश्चापि பூதானாம் இதி நிச்சயா. இவ்வாறாக பகவானின் சக்திகள் நினைத்தற்குரிய என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. மன கற்பனையாலோ வார்த்தை ஜாலங்களாலோ அவற்றை ஒருவராலும் மதிப்பிட முடியாது. அப்போ இங்க வந்து என்ன சொல்றாரு, இங்க பிரபு சொல்றாரு,
Thus it concludes that Lord energies are inconceivable. No one can estimate them by mental speculation or word jugglery. அப்போ பகவானை நம்ம புரிந்து கொள்ளணும்னாக்கா சும்மா நம்மளுடைய மனக்கற்பனையோ இல்லை வார்த்தை ஜாலத்தாலேயோ வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஏன் வந்து பரிசுத்தர் சொல்றாரு, தர்மதேவதையும் அந்த பூமி என்ன சொன்னாங்க, நாங்கள் குழம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே வந்து இவர் வந்து அதுக்கு வந்து இந்த விடையை வந்து கொடுக்குற என்ன சொல்றாரு, பகவானுடைய சக்தி எல்லாமே இன்கான்சீவபிள், அது வந்து புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அதை யாராலையும் வந்து மென்டல் ஸ்பெகுலேஷன் அல்லது வேர்ட் ஜக்லரியால புரிந்து கொள்ள முடியாது. அப்ப பகவானை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வர ஸ்லோகத்திலையும் வந்து பரிசுத்தர் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. நிறைய உரைகள் வந்து ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காங்க. 23 நம்பர் 24 ஓகே 24 டிரான்ஸ்லேஷன். சத்திய யுகத்தில் உமது 4 கால்களும் தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை என்ற 4 கொள்கைகளால் நிலைநாட்டப்பட்டிருந்தது. ஆனால் தற்பெருமை, சிற்றின்ப வெறி மற்றும் குடிவெறி ஆகியவற்றின் உருவில் உள்ள அளவு கடந்த அதர்மங்களின் காரணத்தினாலே உமது 3 கால்கள் உடைந்து விட்டதாக தெரிகிறது. ஓகே, இப்போ பரிசுத்தர் வந்து இது இங்க இருக்கிறது தர்ம தேவதைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்களுக்கு 3 கால் உடைஞ்ச காரணமும் வந்து அவருக்கு வந்து புரிய வருது. அவர் எங்க சொல்றாரு, நீங்க பார்க்கலாம். அதாவது முதல் யுகத்துல நீ ரொம்ப ஐ மீன் எந்த வகையான ஊனமும் இல்லாமல் இருந்த, ஆனா இப்போ உனக்கு வந்து 3 கால் உடந்தாமல் தெரியுது. ஏன்னா due to rampant irreligion in the form of pride, lust for women and intoxication. அதாவது ஒன்று வந்து பேராசை, பிரைட்னா பேராசை இல்லைன்னு சொல்றது தற்பெருமை, ஒன்று வந்து காமம் lust for women, மூணாவது intoxication. அப்ப இந்த 4 கோட்பாடுல 3 வந்து விளக்கப்படுகிறது. ஒன்று தான் வந்து அதனுடைய காலாக வந்து பேலன்ஸ், ஒரு கால் வந்து அதுதான். ஓகே, இங்க பாருங்க, அதுதான் வந்து சொல்றாங்க 3 portions of your feet, austerity, cleanliness and mercy are broken by 3 parts of adharma. அப்ப அதர்மத்துக்கு தர்மத்துக்கு 4 விஷயங்கள் சொல்றாங்க. என்னது? no meat eating, no gambling, no intoxication, no illegal association with women. அப்ப இங்க நீங்க பார்க்கலாம், முதல்ல austerity, cleanliness and mercy. நம்ம வந்து மீட் ஈட்டிங் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த மர்சி என்ற தன்மை நம்மளுக்கு வந்து போயிருது. நம்ம வந்து மற்ற பெண்கள் கூட வந்து சகஜமாக இலிசிட் செக்ஸ் வந்து நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய கிளைன்லினஸ் வந்து நம்மளுக்கு வந்து போயிடுது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே வந்து வராங்க. அடுத்து 25. இப்பொழுது உண்மை என்னும் உமது ஒரே காலில் நீ எப்படியோ நடமாடி வருகிறாய். ஆனால் வஞ்சகமாக செழிப்படைந்து வரும் கலிபுருஷன் அந்த காலையும் அழித்து விட முயல்கின்றான். இப்ப அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு காலை, அதுதான் வந்து இங்க சொல்றாரு. somehow which is your truthfulness. truthfulness தான் வந்து அந்த உண்மை, அந்த சத்தியம் தான் வந்து இன்னும் கூட இருக்கு. அதையும் களி வந்து அழிக்கிறதுக்கு பார்க்கறான் என்றது வந்து பரிசுத்தர் வந்து அங்க சொல்றாரு. நீங்க பார்க்கலாம், இது வந்து அவர் சொல்றாரு கலியுகத்துல இந்த 4 விஷயமும் எல்லாமே போய் 3 போய் இப்ப அந்த சத்தியம் மட்டும்தான் வந்து அது இருக்குது. அதையும் நீ வந்து கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்றப்ப அதை வந்து களி வந்து உன்னை நாசம் பண்றதுக்கு செயல்படுறான் என்று சொல்றாரு. அப்போ இங்க வந்து அவர் இன்னொரு கருத்து சொல்றாரு. எப்ப இந்த 4 காலு 4 தர்ம விஷயங்கள் வந்து பேசுறோம், இது 4ம் எப்ப வந்து போகுதுன்னு வந்து விசாரணை பண்றாரு. 4ம் ஒரு காலா போனுச்சா, முதல் 2 கால் போனுச்சா, அப்புறம் 1 கால் போனுச்சா, இல்ல 1 கால் போய் 2 கால் போனுச்சா என்று வந்து அவர் சொல்றாரு. திரேதாயுகத்துல திரேதாயுகம்னாக்கா கலியுகத்துக்கு முன்னாடி இருக்கும். திரேதாயுகத்துல 1/4 of the 4 legs of austerity, cleanliness and mercy. அப்ப திரேதாயுகத்திலே வந்து 1/4னாக்கா
முக்கா 1/4 or 4 leagues austerity decreased by pride. அது இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் தான், முக்காவாசி வந்து அப்பயே அழிந்துருச்சு. துவாபர யுகத்துல டிக்ரீஸ் பை half. அப்ப திரேதா யுகத்துல quarter, அப்புறம் துவாபர யுகத்துல decrease by half, and Kali remain only in 1/4 amount. அப்போ இருக்க 3 காலங்கள் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலையால அது வந்து தாக்கப்பட்டது என்று சொல்றாங்க. அவர் வந்து அடுத்து 26 இயம்சா பூமிர் பகவதா ஞாசிதோரு பராசதி ஸ்ரீமதி தத்பதா ஞாசை சர்வதா கிருத கௌதுகா பரமபுருஷராலும் மற்றவர்களாலும் பூமியின் பாரம் குறைந்ததில் சந்தேகமே இல்லை. பூமியில் அவர் அவதரித்த பொழுது மங்களகரமான அவரது அடிச்சுவடினால் எல்லா நன்மைகளும் நிகழ்ந்தன. ஓகே, அவர் மீண்டும் வந்து பூமி சொன்ன விஷயத்தை வந்து அவமதிச்சு சொல்றாரு. அவர்னா யாரு? கிருஷ்ணரை வந்து சொல்றாரு. கிருஷ்ணர் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. ஏன்னா கலி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, மறுபடியும் சொல்லுவா நான் ஏற்கனவே வந்துட்டேன். முதல்ல நம்ம பார்த்தோம், நான் ஏற்கனவே இருந்தேன், கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கிறனால நான் வந்து அங்க வரல வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க வந்து. அப்ப இவர் சொல்றாரு கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் கிரேட் பர்டன் ஆஃப் டீமன்ஸ் ரிமூவ் பை கிருஷ்ணா. கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும், அவருடைய திருவடி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே வந்து பெரிய விஷயமாக வந்து தெரியல. இப்ப அடுத்து 27 சொல்லும். துரதிருஷ்டவசமாக பரமபுருஷரால் கைவிடப்பட்ட குற்றமற்ற பூமி தேவி இப்பொழுது அரசர்களைப் போல் நடிக்கும் தாழ்ந்த பிரிவினால் ஆண்டு அனுபவிக்கப்படுவதால் தனது எதிர்காலத்தை எண்ணி கண்களில் கண்ணீருடன் வருந்தி கொண்டிருக்கிறாள். அப்போ இதெல்லாம் பார்த்த பரிசுக்கு வந்து கடைசியில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, அந்த பூமியோடைய நிலையை வந்து எங்க வந்து விளக்குறாங்க. என்ன பார்க்குறாங்கனாக்கா, now she the chaste one being unfortunately forsaken by the person called laments. ரொம்ப கவலைகரமான நிலைமையில வந்து அவங்க வந்து அவங்க இருக்கிறாங்க. laments her future with tears in her eyes. வர காலத்துல என்ன நடக்க போகுது என்று தெரியாமல் அவங்க வந்து ரொம்ப அங்க இருக்கிறாங்க. ஏன்னா பலதேவ வித்யாவாஸ் மீண்டும் சொல்றாரு, being abandoned by the Lord, the unfortunate earth. பகவான் கைவிட்டதாக நினைத்த அந்த பிருத்திவி அல்லது பூமி தேவி என்ன நினைக்கிறாங்கனாக்கா, பகவான் என்ன கையை விட்டுட்டார், அழுகுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. இதற்கப்புறம் சூத்ரர்கள் என்னை அனுபவிக்க போறாங்க என்ற அந்த கவலையில வந்து பூமி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க என்பதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, இது வந்து பரிஷித் மகாராஜா பூமி தேவி தர்ம தேவதை கூட நடந்த சம்பாஷணைகள். அடுத்து வந்து பரிஷித் மகாராஜா கலி கூட வந்து பேசுவார். கலிக்கு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது சொல்றப்ப அப்போ அவனுக்கு ஒரு இடம் கேட்பான். அந்த ஒரு இடத்தை வந்து பரிஷித் வந்து கலிக்கு வந்து கொடுப்பாரு. அப்புறம் கடைசி செக்ஷன் வந்து பரிஷித்தோடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த அத்தியாயத்தில் தான் வந்து நம்ம சமிக்க ரிஷி, ஸ்ருங்கி, அந்த பிராமணனுடைய சாபம், இதெல்லாம் வந்து 18வது அத்தியாயத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் பேசிக்கலி தர்மதேவதை வந்து முன்னாடி அத்தியாயத்தில் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் கவலையாக இருக்கீங்கன்னு வந்து முக்கியமாக இந்த 10 சிம்டம்ஸ் வந்து சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து பூமி என்ன சொன்னாங்க, நம்ம கவலைப்படுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் என்னது, கிருஷ்ணர் வந்து அங்கே இல்லாதனால தான். அப்போ பூமி என்பவங்க யாரு, பகவானுடைய ஒரு மனைவி. ஸ்ரீ தேவி, ஸ்ரீ பூமி நீலா தேவி சமேதான் நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ பகவானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பூமி பகவானுடைய சிறந்த டிவோட்டி, ரைட்டா? அப்போ அந்த டிவோட்டி என்ன நினைக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டம் வருது, இதெல்லாம் காரணம் என்னன்னாக்கா கிருஷ்ணர் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பரிஷித் என்ன சொல்றாரு, ஏய் நீ பார்க்க வந்து ராஜா மாதிரி இல்லை, ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டிருக்க, நீ என்ன நாடகத்தை ஒடியாதியான வந்து அவர் என்ன கேட்குறாரு, அந்த செயல்லாம் அவன்கிட்ட இல்லை, ஆனால் நீ வந்து ட்ரெஸ் மட்டும் போட்டிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அவனும் களி என்ன பேச போறான் நம்ம ஒன்றும் பார்க்கல, அவன் அடுத்து அலறுவான் களி பரிஷித்தை பார்த்துட்டு. அதுலேருந்தே தெரியும் பரிஷித்துக்கு இவன் வந்து சத்திரியன் கிடையாது. சத்திரியன் வந்து சண்டை போட விட்டா அவன் ரெடியாக இருப்பான், அவன் அடனே போய் பரிஷித் காலில் வந்து விடுவான். அடுத்த நம்ம பார்க்க, அடுத்த செக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான முக்கியமான கோர் பாயிண்ட்ஸு. ஸோ ஜெனரலி பரிஷித் மகாராஜா பூமிகிட்டையும் தர்மதேவர்கிட்டையும் பேசிட்டாரு. பேசி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கலியோடைய தாக்கத்தையும் வந்து அவர் பார்க்குறாரு, கலி புருஷனையும் வந்து அவர் அங்கே பார்க்குறாரு. இவங்க எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாரு பரிஷித்து, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பூமி தேவி அங்கே கிளம்பி கிருஷ்ணர் கிளம்பி போனதுனால தான் நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே கவலையாக இருக்கோம்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ கலியும் வந்து அங்கே வந்து இவங்க வந்து துன்புறுத்துறோம், அந்த 4 காலில் 3 கால் உடைக்கப்படுது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதோடைய விளக்கங்கள் வந்து அடுத்த செக்ஷன்லையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, எனி கொஸ்டின், எனி கமெண்ட்ஸ்? பிரபு, இப்போ பூமாதேவி பகவானுடைய சொல்றோம், அப்போ இந்த மாதிரி கஷ்டப்படும் போது பகவான் என்ன அது அடுத்த செக்ஷன் பதில் அது இருக்கு, அது அது ப்ராப்பர் உரையிலே இருக்கும். அது அடுத்த செக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஏன் வந்து இதெல்லாம் நடக்குது, அதில் பிரபுவும் கேட்டார் என்ன போன வரைக்கும், இவ்வளோ பெரிய பரிசிட்டு எப்படி போய் சாமியார் கழுத்தில் போய் பாம்பை போட்டார், அதுக்கு எல்லாம் ப்ராப்பர் போட்டு எழுதுவார் ஒன்றுன்னா. ஏன்னா இதுக்கு பதிலெலாம் வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு 9வது அத்தியாயத்தில். வேற கிறிஸ்டின் எல்லாம் புரிஞ்சிச்சா? இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இதில் வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். நான் எல்லாமே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி தான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு உரையிலே வந்து நிறையா கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்காங்க, 3 பேஜ் 2 பேஜ் 4 பேஜ் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து முக்கியமானது மட்டும் தான் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நேரம் மட்டும் தான் நீங்களாம் அதை படித்து பார்க்கலாம். ஸ்பெஷலி ஜீவ கோஸ்வாமி வந்து எழுதுறாரு, விஸ்வசக்தி தாக்கூர் எழுதுறாரு, ஏன் வந்து இது வந்து பௌத்தரை பற்றி சொல்கிறாங்க, ஏன் இது வந்து அஸ்ட்ராலஜி பற்றி சொல்கிறாங்க, ஏன் இது வந்து கபிலருடைய ஆர்டிஸ்டிக் மிஸ்டிக் பேசுகிறாங்க, எல்லா உரைகள்லாம் அவங்க எழுதுறாங்க. அதனால் ரொம்ப நீண்ட ஒரு டிஸ்கஷன் அது வந்து. ஓகே, கொஸ்டின்ஸா? பிரபு, அப்போ அந்த பசுவானது தர்மம், இந்த 4 பசு வந்து 4 கால் இருக்குல்ல, அப்போ ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு கால் வந்து இழக்கப்படுகின்றது. கான்செப்டே வந்து பிரதிவித்தம் சொல்றாரு. எப்ப இருந்து சத்தியம் வந்து திரேதாலே ஆரம்பிச்சு சொல்றாரு. திரேதாலே கடைசியா கலியுகம். அப்ப கலியுகத்துல அந்த சத்தியமும் இருக்காது. போக போக அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து இது பரிசுக்கு இருக்கிற வரைக்கும் அது இருந்துச்சு. ஏன்னா பரிசுக்கு இருக்கிற வரைக்கும் களி வந்து ஒரு இடத்துல தான் இருப்பான். அது கோல்டு வந்து இடம் கொடுப்பாரு. அப்ப அந்த கோல்டு வந்து களி பரிசுக்கு இருக்கும்போது கோல்டு வந்து நல்ல தர்ம காரியத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப களியை வந்து அவங்க வேலையே இல்லை வந்து சொல்றாங்க. பரிசுட் கிளம்பின உடனே எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ களி தான் எங்க பார்த்தாலும் இருக்கிறோம். அப்ப அதனாலதான் நம்ம அதர்மம் அதிகமா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஏன்னா இப்ப அவன் ஆதிக்கம். அப்ப இப்ப அந்த சத்தியமும் இல்லை, சத்தியமும் இல்லை, குறைஞ்சிட்டு தான் வரும் கண்டிப்பா. அது கலியுக ப்ரோக்ரஸ் இஸ் ஆல் வில் டிக்ரீஸ். அதனாலதான் டிவோட்டிஸாக இருக்கக்கூடிய நம்ம 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுல ஒண்ணு சூதாடக்கூடாது. எப்ப நீங்க சூதாட ஆரம்பிச்சீங்கன்னாக்கா உங்களுடைய ட்ரூத்ஃபுல்னஸ் வந்து அங்க இருக்காது. இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபலும் 4 குணங்கள் 4 தன்மைக்கு வந்து ஒப்பிட சொல்லுவாங்க. ஒன்று வந்து கருணை, இன்னொன்று வந்து ஆஸ்டெரிட்டி, இன்டாக்சிகேஷன் ஆஸ்டெரிட்டி, இன்னொன்று வந்து கேம்லிங் வந்து ட்ரூத்ஃபுல்னஸ், இல்சிட் செக்ஸ் வந்து கிளீனினஸ். இது 3 வந்து போச்சு. இது இருக்கிறது இது ஒன்று தான். அப்போ நம்ம டிவோட்டிஸ் இது வந்து ஜெனரல் ஓவர் வியூலாம். அப்போ நம்ம டிவோட்டிஸாக இருக்கும் பொழுது இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம இதை ஃபாலோ பண்ணலனாக்கா நம்மளும் அந்த பூல் மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 கால் உடஞ்சிருக்கும், 2 கால் உடஞ்சிருக்கும். இப்போ இந்த பில்டிங்கே இந்த 4 தூண் தான் அஸ்திவாரம். ஒரு டிவோட்டியோட லைஃப்லையும் வந்து அதே தான்.
நான் வந்து இல்லை நான் பிரேம பக்தி பயிற்சி பண்ணுறேன், நான் இதெல்லாம் பயிற்சி பண்ண மாட்டேன்னாக்கா நீங்கள் சஹஜியா அவுலா பவுலா நீங்கள் படிக்கலாம். பக்தியோட டாக்டருடைய அவசரத லிஸ்ட்டில் நீங்கள் அதை படிக்கலாம். நீங்கள் யோசிக்க முடியாதெல்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. அதில் ஒன்று வந்து ஞாபகம் இல்லை, கல்யாணம் பண்ணிவிட்டு முதல்ல பெண் வந்து குரு பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது சாதிஜி வந்து காலில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். இப்போ டிவோட்டிஸ் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ரூல்ஸ் ரெகுலேஷன் ரொம்ப முக்கியம். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லைனாக்கா நம்ம டிவோஷனல் லைஃப் வந்து ரொம்ப ரூல்ஸ் ரெகுலேஷன்னாக்கா ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்க, பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு, புத்தகம் என்ன சொல்லுது, குரு என்ன சொல்கிறாரு, மேனேஜ்மெண்ட் வந்துச்சுன்னா ஜிபிசி என்ன சொல்லுது, இது நம்ம எல்லாருக்கும் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது நம்ம